Okay, welcome back to the next recording class. Okay, so previous recording classல வந்து FEG, IFEG, FEGs first classல பார்த்தோம் and IFEGs போன classல பார்த்திருந்தோம் and also PVR பார்த்திருந்தோம். So now இந்த 4 விஷயத்தையும் பார்த்துடலாம். That is volume imbalance, new week opening gap and new day opening gap and breakaway gap and இல்ல வேற எதுவும் இல்லை கைஸ். ஓகேவா, தட்ஸ் இட். ஸோ இதெல்லாம் இந்த வீடியோவில் கவர் பண்ணிடலாம். ஸோ தட்ஸ் இட். ஓகே, யா, லெட்ஸ் கோ. வாட் இஸ் வால்யூம் இம்பேலன்ஸ்? லைக் இட்ஸ் விஐ. ஓகே, விஐ அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. விஐ, ஓகேவா? ஓகே, வால்யூம் இம்பேலன்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் வால்யூம் இம்பேலன்ஸ். ஓகே, வாட் இஸ் வால்யூம் இம்பேலன்ஸ் அப்படின்னா, ஸோ ப்ரைஸ் வந்து ஒன் சைட் மூமெண்ட் கொடுத்துக்கிட்டே வரும். ஓகேவா, கொடுக்கும் போது திடீர்னு ஒரு கேப் ஃபார்ம் ஆகி அதில் ரெண்டுலேயும் விக் மட்டும் டேப் ஆகிருக்கும். ஓகேவா, திஸ் இஸ் வால்யூம் இம்பேலன்ஸ். ஓகே, திஸ் இஸ் வால்யூம் இம்பேலன்ஸ். ஓகேவா, இது எப்படி ட்ரா பண்ணோம் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த கேண்டலோட பாடி டு இந்த நெக்ஸ்ட் கேண்டலோட பாடி, திஸ் இஸ் வால்யூம் இம்பேலன்ஸ். ஓகேவா, ஸோ சேம் புல்லிஷுக்கும் அதே மாதிரி தான். மார்க்கெட் அதே ஒரு அக்ரெசிவ்ல போய்கிட்டே இருக்கும்போது பாடி க்ளோஸ் இங்கே வச்சிருக்கும், நெக்ஸ்ட் பாடி இங்கே ஓப்பன் ஆயிருக்கும், நடுவில் ரெண்டு விக்கு மட்டும் பாஸ் ஆயிருக்கும். திஸ் இஸ் வால்யூம் இம்பேலன்ஸ். ஓகேவா, எதனால இது நடக்குது அப்படின்னா, இட்ஸ் ஒன்லி டாமினேட்டிங் த பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். ஓகேவா, மார்க்கெட்ல பை ப்ரோக்ராம் ஆர் செல் ப்ரோக்ராம் ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல அக்ரெசிவா மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்னா இது நடக்கும். ஓகேவா, இப்போ பை ப்ரோக்ராம் நடக்குது, மார்க்கெட் அக்ரெசிவா பை ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து திடீர்னு மார்க்கெட் ஓப்பன் ஆகி நெக்ஸ்ட் க்ளோஸ் ஆகிட்டு நெக்ஸ்ட் ஓப்பன் ஆகிறதே ஒரு கேப் அப். ஓகேவா, லைவ் மார்க்கெட்ல இது நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி ஒரு 1 minute சார்ட்ல பார்க்க வாய்ப்பு இருக்கு, மார்க்கெட் அக்ரெசிவா இருக்கும் போது. ஓகேவா, ஆர்எல்ஸ் நீங்க நியூஸ் டைம்ல கூட இதெல்லாம் பார்க்கலாம். ஓகேவா, ஸோ சேம் அதே செல் ப்ரோக்ராம்ல இருக்கு அப்படின்னா மார்க்கெட் செல் ஆகிட்டே இருக்கும் போது திடீர்னு அக்ரெசிவா மார்க்கெட்ல செல்லர்ஸ் வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல க்ளோஸ் ஆகிட்டு நெக்ஸ்ட் கேப் டவுன்ல ஓப்பன் ஆகும். ஓகேவா, நெக்ஸ்ட் அந்த அந்த டைம் ஃப்ரேம் அந்த கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகி நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆகும்போது கேப் டவுனா இருக்கும். ஸோ அதில் விக்கு மட்டும் பாஸ் ஆயிருக்கும். தட் இஸ் லிக்விடிட்டி வால்யூம் இம்பேலன்ஸ். ஓகேவா, ஓகே, தட்ஸ் இட் கைஸ். ஸோ இதுலயே இன்னொரு விஷயம், இதே இந்த இடத்துல விக் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில், ஓகேவா, இதே இந்த இடத்துல விக் இல்லாம அப்படியே ஓப்பன் ஆகி நெக்ஸ்ட் அப்படியே போகுது அப்படின்னா இது என்கியூல அதிகம் நடக்கும், நான் பார்த்துருக்கிறேன். ஃபாரெக்ஸ்ல நான் மோஸ்ட்லி இதை பார்த்ததில்லை. ஓகேவா, 1 minute சார்ட்ல பார்க்கும்போது வேகமாக செல் ஆகி வந்துடும், இங்கே க்ளோஸ் ஆகும், நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆகி சடசடன்னு கீழே போகும். இந்த இடத்துல விக்கு பாஸ் ஆகுது. தட் இஸ் ரன் வே கேப், ரன் அவே கேப். ஓகேவா, சேம் தட். ஓகேவா, RUN ரன் அவே கேப், வேறலாம் ஒண்ணுமே இல்லை கைஸ். ஓகேவா, சேம் அதே தான். அதே இதுலயும் விக் வந்து வரல, பாடிஸ் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அப்படியே தான் மார்க் பண்ணுவீங்க. சேம் பாடிஸ் டு பாடி தான் மார்க் பண்ணுவீங்க. விக் பாஸ் ஆகல அப்படின்னா தட் இஸ் ரன் அவே கேப். சேம் இதுலயும் அதே விஷயம் தான். ஓகேவா, பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோட ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்கனால மார்க்கெட் ஒன் சைட்ல மூவ் ஆகும்போது இது நடக்கும். மோஸ்ட்லி இதை நீங்க வந்து நியூஸ் ஈவெண்ட்ல பார்க்க முடியும். ஓகேவா, ஸோ ஓகே, ஸோ இந்த ரெண்டையுமே சார்ட்ல உங்களுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன். ஓகேவா, ஸோ நவ் see the example. ஓகே, now see some examples. ஸோ இது வந்து கோல்டு சார்ட், கோல்டு 1 minute சார்ட். ஓகேவா, ஸோ இதில் நிறைய இது இருக்கு. ஓகே, நான் எல்லாத்தையும் ஷோ பண்றேன். ஸோ ரேண்டமாக தான் எடுக்கிறேன். ஓகேவா, இது என்னது, நான் வந்து உங்களுக்கு கலர் வந்து நல்ல கலராக வச்சுக்கிறேன் கைஸ், அப்போதான் உங்களுக்கு இது தெரியும். ஓகேவா, இந்த இடத்துல என்ன தெரியுது, இட்ஸ் நாட் எஃப்இஜி. எஃப்இஜின்னு பேர் வச்சிருக்கனால எஃப்இஜின்னு நினச்சிக்காதீங்க. தட் இஸ் விஐ. ஓகேவா, திஸ் இஸ் விஐ, வால்யூம் இம்பேலன்ஸ். விக் ரெண்டும் பாஸ் ஆயிருக்கா, தட் இஸ் வால்யூம் இம்பேலன்ஸ். ஓகேவா,
ஸோ இதை வந்து நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேம் 1 மினிட்லாம் வந்துட்டீங்க அப்படின்னா அடிக்கடி பார்ப்பீங்க. ஓகேவா? இது என்னது? புல்லிஷ் இருக்கு. ஓகே. ஸோ தென் எங்க இருக்கு? யா. தென் இங்க ஒன்று இருக்கு. ஸோ இட்ஸ் விஐ. ஓகே. இது வந்து பீரிஷ் இருக்கு. ஓகேவா? ஸோ தென் வேற எங்க இருக்கு? அகைன் இங்க வந்து ஒரு புல்லிஷ் இருக்கு. ஓகேவா? திஸ் இஸ் விஐ, வால்யூம் இம்பேலன்ஸ். ஸோ தென் இது எதுவுமே நியூஸ் ஈவெண்ட்லாம் இல்லை கைஸ். ஜஸ்ட் சார்ட் ஓப்பன் பண்ணிட்டு வந்தேன். எல்லாமே ஏசியா செஷன் நடக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், பாருங்க, டைம் பார்த்துக்கோங்க. லண்டன் லண்டன் ஓப்பன் ஆகி ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம். ஓகே, திஸ் இஸ் விஐ அண்ட் ஆல்சோ ஓகே அகைன் a volume imbalance, again a volume imbalance. ஓகேவா? இது எல்லாமே என்னது? வால்யூம் இம்பேலன்ஸ். ஸோ இதை எதுக்கு யூஸ் பண்றோம்? இப்போ இது அப்படின்னு சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் எதுக்கு யூஸ் பண்றோம், இதோட அர்த்தம் என்ன ஏது அப்படின்னு தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, இது லைவ் சார்ட். லைவ் சார்ட்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இது ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து சார்ட்ல 1008 இடத்துல இருக்கும் லோயர் டைம் ஃப்ரேம் வந்தீங்கன்னா. ஸோ இதை நீங்க எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் யூஸ் இன் மார்க்கெட் ஒன் சைட் டைரக்ஷன். ஆஃப்டர் ஒரு மார்க்கெட் வந்து ஒரு கீ லெவலை ஹிட் பண்ணதுக்கு அப்புறம், வாட் இஸ் கீ லெவல்? ஓகேவா? யூ மஸ்ட் நோ தட் கீ லெவல். நான் சொல்றேன் கீ லெவல் அப்படின்னா என்ன, உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். ஓகேவா? ரொம்ப சிம்பிளா சொல்றேன். கீ லெவல் அப்படின்னா நான் மீன் பண்ற எல்லாமே லிக்விடிட்டி தான். ஓகேவா? பை சைடு லிக்விடிட்டி, செல் சைடு லிக்விடிட்டி, இது மாதிரி லிக்விடிட்டிஸா இருக்கும். ஆர்எல்ஸ் பிடிஆர்ஏவா இருக்கும். ஓகேவா? லைக் இந்த எஃபிஜி, பிரேக்கப் பிளாக், ஆர்டர் பிளாக், இது மாதிரி திங்ஸா இருக்கும். ஸோ அது மாதிரி கீ லெவல். ஓகேவா? இப்போ ஒரு லிக்விடிட்டி இருக்கு, இங்க வந்து ஏதோ ஒரு பிடிஆர்ஏ இருக்கு. ஸோ ரெண்டும் அலைன் ஆனதுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து வேகமாக இங்கே செல் ஆகிட்டு வந்த மார்க்கெட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரிவர்ஸ் பண்ணிட்டு பை ஆகும். ஓகேவா? அப்படி போகும்போது உங்களோட ட்ரா அண்ட் லிக்விடிட்டி ஆப்வியஸ்லி மேலே தான் இருக்கும். ஓகேவா? வாட் இஸ் தட்? ட்ரா அண்ட் லிக்விடிட்டி. அங்கே ட்ரா அண்ட் லிக்விடிட்டி மேலே இருக்கும்போது உங்களுக்கு இந்த பை ப்ரோக்ராமில் வந்து இந்த விஐ வால்யூம் இம்பேலன்ஸ் வந்து கிடைக்கும். எங்கே இந்த லிக்விடிட்டி எடுத்து மார்க்கெட் பை ஆகும்போது அங்கே கிடைக்கிறது மட்டும்தான் வேலிடானது. ஓகேவா? அங்கே இருக்கிறது மட்டும்தான் மார்க்கெட் ப்ரெஷரோட போகும். இந்த எம்எஸ்எஸ்க்கு அப்புறம் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல அக்ரெசிவாக போகும். பார்த்தீங்களா? இந்த இடத்துல அக்ரெசிவாக போகும். அந்த அக்ரெசிவ்னஸ்ல வந்து அந்த அக்ரெசிவா மார்க்கெட் மூவ் ஆகும்போது இந்த வால்யூம் பேலன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த வால்யூம் பேலன்ஸ் ஃபார்ம் ஆகிறத வச்சு நீ ஐடென்டிஃபை பண்ணிடலாம் மார்க்கெட் அந்த அளவு ப்ரெஷரோட இருக்கு, பை ப்ரெஷர்ல இருக்கு அப்படிங்கிறது. சேம் இது வந்து இதே மாதிரி தான் இதுக்கு இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். மேலே பை சைடு எடுத்து மார்க்கெட் கீழே ரிவர்ஸ் ஆகி வரும்போது இந்த செல் ப்ரோக்ராம் வேகமாக செல் ஆகி வரும்போது உனக்கு இந்த விஐ ஃபார்ம் ஆகும். ஓகே. ஸோ நான் அந்த ரன்அவே கேப் அதை வந்து இப்போ பார்க்கலாம். ஓகே, நவ் திஸ் இஸ் NQ chart. ஓகே, NQ chart, it's 1 minute chart. ஓகேவா? இது ஹியூஜ் செல் ப்ரோக்ராம். வாட் இஸ் ப்ரோக்ராம் அப்படின்னா மார்க்கெட் ஒன் சைடு போகுதுல்ல, பையோ செல்லோ ஒன் டைரக்ஷனில் போகிறது தான் செல் ப்ரோக்ராம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த செல் ப்ரோக்ராமில் யூ ஹேவ் அந்த 1 minute உங்களுக்கு வால்யூம் பேலன்ஸ் எங்கே இருக்குது? ஸோ இது என்னது? வால்யூம் பேலன்ஸ். அண்ட் ஆல்சோ இப்படியே வரும்போது உங்களுக்கு இங்கே கிடைக்குது. இது என்னது? இட்ஸ் த ரன்அவே கேப். ஓகேவா? ரன்அவே கேப். ஸோ இது ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ரொம்ப மைன்யூட்டாக தான் பேசுகிறோம். ஏன்னா ஒரு ப்ரைஸ்ல இருந்து நெக்ஸ்ட் ப்ரைஸுக்கு அப்படியே ஜம்ப் ஆகும், அவ்வளோதான். ஓகேவா? இங்கே என்ன ப்ரைஸ் போடுறது? ஸோ 2 3 இல்லை, நம்ம லைன் போட்டுக்கலாம் கைஸ். நம்மளாலாம் ஒன்றும் படிக்க முடியல. ஓகேவா? ரெண்டுக்கும் ப்ரைஸ் என்ன இருக்கு? ஜஸ்ட் ஒன் டிக். ஓகேவா? 75250. இட்ஸ் ஒன் டிக். ஒரு டிக்ல வந்து மார்க்கெட் ட்ரேடே ஆகல. குறுக்க இருக்க ஒரு டிக் வந்து ட்ரேட் ஆகாம நெக்ஸ்ட் அப்படியே மார்க்கெட் மூவ் ஆயிடுச்சு கேப் பண்ணிட்டு. ஸோ தட் இஸ் ரன்அவே கேப். ஓகேவா? ஸோ I know this all. Okay, and another example, same NQ chart. ஸோ இது என்னது? ஃபுல்லாக செல் ப்ரோக்ராம். மார்க்கெட்னா இருக்குது, செல் ப்ரோக்ராம் இருக்கு. ஓகே. ஸோ ஆஃப்டர் தட்
ஸோ ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து வால்யூம் பேலன்ஸ் நிறைய காட்டிட்டேன். ஸோ இப்போ வந்து ரன்அவே கேப் இன்னொரு எக்ஸாம்பிள். ஸோ திஸ் இஸ் ரன்அவே கேப். ஓகேவா, ரன்அவே கேப். ஓகே, யூ கேன் சி தட் எத்தனை டிக், மோஸ்ட்லி 1 டிக் ஆர் 2 டிக். 2 டிக். ஓகேவா, இந்த இடத்துல வந்து 50. ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் சார்ட்ல வந்து புள்ளிக்கு அப்புறம் வந்து எத்தனை டிக் அப்படின்னா 0.25, அடுத்த லெவல் வந்து 0.50, அடுத்த பாயிண்ட் வந்து 0.75, அடுத்த பாயிண்ட் வந்து 00. ஓகேவா, ஸோ இப்படிதான் வந்து டிக் வந்திருக்கும். வாட் இஸ் டிக்? நீங்க பிப் அப்படின்னு ஃபாரெக்ஸ்ல சொல்றது இங்க டிக்குன்னு சொல்லுவோம். இதுல ஒவ்வொரு பிரைஸ் மூவ்மெண்ட்டும் 25க்கு அப்புறம் 50 தான் போகும் பாயிண்ட்ல. ஸோ 50க்கு அப்புறம் 75, அடுத்து 00 அப்படி போகும். இங்க கீழே வருது அப்படின்னா பாயிண்ட் என்ன இருக்கு 0.50, 0.50ல இருந்து 0.25க்கு பிரைஸ் வந்து நிக்குது. ஒரு டிக், இந்த ஒரு டிக் கேப்லயும் ட்ரேட் ஆகல, அடுத்த ஒரு டிக் கேப்லயும் ட்ரேட் ஆகல. ஸோ 2 டிக்கை வந்து மிஸ் பண்ணிட்டு டைரக்டா அடுத்த டிக் வந்துருச்சு. ஸோ நோ வீக்ஸ். ஸோ திஸ் இஸ் ரன்அவே கேப். ஓகேவா, ஸோ அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல ஒரு சின்னதா இருக்குது ரன்அவே. ஸோ இது இங்க க்ளோசிங் ப்ரைஸ், ஓப்பனிங் ப்ரைஸ் இப்படி போடணும். ஓகேவா, அரல்ஸ் நீங்க இப்படி போட்டிருந்தாலும் இதுல விக் இல்லை. ஓகே, ரன்அவே. ஸோ அண்ட் ஆல்சோ யூ ஹேவ் இதை விட்டுட்டு இங்க பாத்தீங்கன்னா வால்யூம் பேலன்ஸ். வாட் இஸ் திஸ் சார்? வால்யூம் பேலன்ஸ். ஓகேவா, விஐ. ஸோ ஒரு டவுன், இது வந்து டவுன் ப்ரோக்ராம். டவுன் ப்ரோக்ராம்ல எவ்வளோ மார்க்கெட் எவ்வளோ அக்ரெசிவா போகுது அப்படின்னு நீங்க இதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அவ்வளோதான் கைஸ். ஓகேவா, அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராம் ஃபுல்லா டவுன் ப்ரோக்ராம். ஓகேவா, மார்க்கெட் எவ்வளோ தூரம் அப்படியே செல் ஆகிட்டு இருக்கு, இன்னும் செல் ஆகி செல் ஆஃப்லேயே இருந்திருக்கு. ஓகேவா, ஹவு டு ஐடென்டிஃபை தீஸ் இஸ் இதை வேலிடான இடத்துல யூஸ் பண்ணணும். ஓகேவா, இது மோஸ்ட் ப்ராப்ளி உண்மையாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு 1 மினிட்ல தான் மோஸ்ட்லி கிடைக்கும். மற்ற டைம் ஃப்ரேமில், ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்க்குறீங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி கிடைக்க வாய்ப்பு இல்லை. அண்ட் ஆல்சோ இங்கே ஒரு வால்யூம் பேலன்ஸ். ஸோ தட்ஸ் இட். ஸோ இதை தான் சொல்ல வரேன். மார்க்கெட் அக்ரெசிவாக போகும். அல்காரிதம் வந்து அக்ரெசிவாக ஆர்டர் போட்டுகிட்டே போகும்போது இந்த ப்ரைஸ்ல இருந்து ஸ்ட்ரைட்டாக அடுத்த ஒரு 2 டிக்கு தள்ளி ஆர்டர் போடுது அப்படின்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகிற டைமிங்ல அடுத்து இந்த இடத்துல ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த இடத்துல இருக்க கேப்பை வந்து மேபி ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் வந்தால் ஃபில் பண்ணும். இல்லை அக்ரெசிவாகவே மார்க்கெட் இருக்கு அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக கீழே போயிடும். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து மார்க்கெட் என்ன பண்ண ஃபில் பண்ணல, ஒரு தடவை விற்க விட்டுட்டு அது பாட்டுக்கு போயிடுச்சு, ஸ்பீடாக போயிடுச்சு. ஸோ இட்ஸ் நாட் லைக்லி டு ரீட்ரேஸ். எங்கேயுமே நான் சொல்றது பாடிஸ் மட்டும்தான். ரீட்ரேஸ் எடுக்குது அப்படின்னா பாடிஸ் வரணும். அட்லீஸ்ட் அந்த ஓப்பனிங் ப்ரைஸ், இந்த எஃபிஜி அந்த வரைகிறோம்ல அதோட அட்லீஸ்ட் லோ ப்ரைஸுக்காவது வரணும். பாடிஸ் வந்து க்ளோஸ் வைக்கணும். அதான் வந்து ரீபேலன்ஸ். இல்லை இந்த விக் வரதுலாம் ஜஸ்ட் டேமேஜ். ஓகேவா, ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து நியூ வீக் ஓப்பனிங் கேப், நியூ டே ஓப்பனிங் கேப். இட்ஸ் வெரி ஈஸி கைஸ், இட்ஸ் வெரி ஈஸி. ஓகேவா, ஸோ வாட் இஸ் நியூ வீக் ஓப்பனிங் கேப்? ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ எல்லாத்துக்குமே தெரியும், ஃபாரெக்ஸும் சரி ஃபியூச்சர்ஸும் சரி வீக்லி கேப் இருக்கு, வீக்லி வந்து ஓப்பன் இருக்கு. ஸோ இப்போ இந்த வீக் ஒரு வீக் முடிஞ்சு நெக்ஸ்ட் வீக் ஓப்பன் ஆகிறது இந்த டைம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மார்க்கெட் இந்த இடத்து வந்து ஸ்டாப் ஆயிரும், அப்படியே ட்ரேட் ஆகுது, அப்படியே ஸ்டாப் ஆயிரும். தென் நெக்ஸ்ட் வீக் வந்து கேப். இப்போ மார்க்கெட் லாஸ்ட்டாக இங்கே வந்து அப்படியே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு வருது அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் கடைசியாக நிற்கிது அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் ஓப்பன் ஆகிறது வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகலாம். ஓகேவா, ஆர்எல்ஸ் கேப் டவுன்லையும் ஓப்பன் ஆகலாம். ஓகேவா, ஆர்எல்ஸ் என்ன பண்ணலாம், கேப் டவுன்லையும் ஓப்பன் ஆகலாம். இது வந்து ஒரு வீக் முடிஞ்சு வீக். இதை நீங்கள் எங்கே பார்க்கணும் அப்படின்னா 5 டேவுக்கும் நியூயார்க் டைமில் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. எப்பயுமே சார்ட்டை நியூயார்க் டைமில் தான் எப்பயுமே இருக்கணும். ஓகேவா, ஸோ இதில் சாட்டர்டேங்க பாருங்க, ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை டு இந்த இடத்துல ஞாயிற்றுக்கிழமை போட்டிருக்கோம் சண்டே அப்படின்னு. ஓகேவா, அந்த இடத்துல தான் இந்த வீக்லி கேப் ஃபார்ம் ஆகும். அண்ட் டெய்லி கேப் அப்படிங்கிறது டெய்லி ஃபார்ம் ஆகும். ஓகேவா, டெய்லி கேப் அப்படிங்கிறது இட்ஸ் வாட் இஸ் தட் நியூ டே ஓப்பனிங் கேப். நியூ டே ஓப்பனிங் கேப் அப்படிங்கிறது எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னா டெய்லி திங்கக்கிழமையிலேருந்து செவ்வாய்க்கிழமை. ஃபாரெக்ஸில் மோஸ்ட்லி நடக்காது, ஹீரோ எஸ்டி ஜிபிபி அது மாதிரி ஃபாரெக்ஸில் நடக்காது. பட் கோல்டில் நடக்கும், என்கியூ அதாவது ஃபியூச்சர்ஸ்லாம் நடக்கும். ஓகேவா, பிகாஸ் அதில் வந்து அது என்ன சொல்கிறது, டேவுக்குன்னு ஒரு க்ளோஸ் இருக்குது. ஓகேவா, நான் இப்போ டைமிங்லாம் காட்டுறேன். ஓகேவா, அந்த டைமிங்கில் க்ளோஸ் திங்கக்கிழமை க்ளோஸ் ஆகிட்டு திரும்பி செவ்வாய்க்கிழமை ஓப்பன் ஆகும்.
அந்த ஒரு 1 ஹவர் டைம் கேப் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால அந்த இடத்துல டைம் கேப் இருக்கனால பிரைஸ் வந்து என்ன ஆகும்? ஸோ கேப் அப், கேப் டவுன்ல ஓப்பன் ஆகும். தட் இஸ் நியூ டே ஓப்பனிங் கேப் அண்ட் நியூ வீக் ஓப்பனிங் கேப். ஸோ ஐ ஷோ யூ சம் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ஓகே. So I open a new chart and show you some example. Okay, now we can see that இது வந்து கோல்டு ஃபியூச்சர் சார்ட். ஓகேவா? ஸோ ஆல்வேஸ் நீங்கள் ஃபியூச்சர் சார்ட்டில் தான் இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியும். மோஸ்ட்லி இந்த ஃபாரெக்ஸ் சார்ட்டில் வந்து எல்லாமே ப்ரோக்கர் சார்ட்டு, அதில் எல்லாமே கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ எங்கே ப்ரோ அந்த டெய்லி அப்படிங்கிறது அப்படின்னா, இங்கே வந்து உங்களுக்கு செஷன் பிரேக்குன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து எனேபிள் பண்ணணும். ஜஸ்ட் கோ செட்டிங்ஸ். செட்டிங்ஸில் வந்து உங்களுக்கு ஈவெண்ட்டில் இருக்கும். ஓகேவா? செட்டிங்ஸில் ஈவெண்ட்டில் இந்த செஷன் பிரேக்ஸ் அப்படிங்கிறத ஆன் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஓகேவா? இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல செஷன் பிரேக்ஸுங்கிறத ஆன் பண்ணணும். பிளாக்ல வச்சுட்டா ஓகே. எனக்கு இந்த லைன் பிடிக்காது. இந்த லாட் லைன்லேயே கொஞ்சம் திக்கா நான் வச்சுக்கிறேன். அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கைஸ். ஓகேவா? ஓகே, இங்கே பிளாக்ல இருக்கனால உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஓகேவா? ஏன்னா ஒவ்வொரு டேவுக்குமே நல்லா ஸ்டார்ட் பண்ணுற பாருங்க, ஒவ்வொரு டேவுக்குமே இந்த கேப் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா டெய்லி மார்க்கெட் ஓப்பன் க்ளோஸ் ஆகி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதை டெய்லி கேப்பை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் கோ டு 1 minute. ஓகேவா? ஜஸ்ட் கோ டு 1 minute. அப்போ தான் அந்த கேப் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும். திரும்ப அந்த லைன் இருக்க இடத்துக்கு வந்துருங்க. லைன் இருக்க இடத்துல நல்லா ஜூம் இன் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் சி த கேப். ஓகேவா? இப்போ இந்த கேண்டில் பாருங்க. இந்த கேண்டில் என்ன எத்தனை மணிக்கு முடிஞ்சிருக்கு? 4:59. நோட் த டைம். ஓகே, நோட் த டைம் 4:59. 4:59 என்ன அப்படின்னா அந்த கேண்டில் 5 மணிக்கு முடியும்னு அர்த்தம். இது 1 minute கேண்டில் முடியும் போது 5 மணி. ஓகேவா? 5:00. ஓகே, நெக்ஸ்ட் ஓப்பனிங் கேண்டிலோட பிரைஸை பாருங்க. 6 PM. ஓகேவா? இது 4:59 PM. ஓகேவா? ஐ மீன் 1 minute அந்த கேண்டில் முடியும் போது 5 PM. ஸோ தென் ஓப்பன் ஆகும் போது 6 PM. ஓகேவா? ஐ நோட் தட் 6 PM ஓப்பன் ஆகும் ப்ரைஸ் வந்து 6 PM. ஓகேவா? ஸோ இதுக்கு நடுவில் கேப் அப்படிங்கிறது எத்தனை இருக்கு? 1 hour கேப் இருக்கு. ஓகேவா? ஸோ நான் இந்த கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸ் எங்கே இருக்குன்னு பாருங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ க்ளோசிங் ப்ரைஸ். யூ கேன் சி. ஓகேவா? இது பேர் கேண்டில் கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ இல்லை இப்படி நான் போடல. ஸோ ஐ யூஸ் திஸ். ஓகேவா? இந்த லைன் போடுறேன். இங்கே க்ளோஸ் ஆகிருக்குது. நெக்ஸ்ட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் அப்படின்னா இந்த கேண்டில் வந்து மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ மேலே இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ வேர் இஸ் த கேப் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் கேப். ஓப்பனிங்லேயே மார்க்கெட் என்ன பண்ணிருச்சு? ஃபில் பண்ணிருச்சு. இங்கே ஓப்பன் ஆகிட்டு அது பாட்டுக்கு மேலே போயிருந்தது அப்படின்னா அந்த கேப் நம்மளுக்கு தெளிவாக தெரியும். இந்த இடத்துல பாடி க்ளோஸ் வச்சு கீழே வந்துருச்சு. ஸோ கேப் வந்து தெளிவாக தெரியல. தட்ஸ் இட். ஓகேவா? ஸோ தென் இதுக்கு முன்னாடி டே போய் பார்ப்போம். ஓகேவா? ஐ ஜஸ்ட் கோ டு எஸ்டர்டே. இங்கே இருக்கு இந்த லைன். ஓகேவா? ஓகே, நவ் இந்த இடத்துல உங்களுக்கு கேப் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ சேம் அதே 4:59 PM. ஸோ நெக்ஸ்ட் வந்து 6 PM. ஸோ சேம் த கேப். மார்க்கெட் இங்கே மேலே ஓப்பன் ஆகி கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. தென் ஓப்பனிங்கே இங்கே. இதுதான் கேப். ஓகேவா? திஸ் இஸ் கேப், டெய்லி கேப். ஓகேவா? அந்த ப்ரைஸ் க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகிற ப்ரைஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் டேக்கு போகலாம். என்ன கிழமை சொல்லியிருக்கோங்க? இது வந்து ப்ரீவியஸ் டே. ஸோ ப்ரீவியஸ் டே அப்படிங்கிறப்ப இது என்ன டே? சண்டே. இப்போ வந்து இது வந்து இந்த இடத்துல உங்களுக்கு கேப் கிடைச்சா அது வந்து வீக்லி கேப். ஸோ இது வந்து வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆயிருக்கு. ஜஸ்ட் சி, வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ தென் வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் சனிக்கிழமை ட்ரேட் ஆகாது மார்க்கெட்டு. ஸோ ஞாயிற்றுக்கிழமை தான் நியூயார்க் டைம் ஞாயிற்றுக்கிழமைக்கு திறக்கும். ஞாயிற்றுக்கிழமை 6 PM திறக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல கிரியேட் ஆகிற கேப் வந்து வெள்ளிக்கிழமைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு நடுவில் கிரியேட் ஆகிற கேப் வந்து வீக்லி கேப், நாட் டெய்லி கேப். ஓகேவா? ஸோ ப்ரைஸ் இங்கே ஓப்பன் ஆகி கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. தென் மேலே ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ என்ன சொல்கிறது, இதான் வந்து கேப். இதான் வந்து வீக்லி கேப். ஸோ ஐ வில் ஷோ யூ கைஸ். நிறைய பெரிய பெரிய கேப்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா? நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இது ஆப்வியஸ்லி இங்கே பாருங்க ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இட்ஸ் அ டெய்லி கேப். ஓகேவா? இது என்ன நாள்?
கரெக்டா வியாழக்கிழமை முடிஞ்சு வெள்ளிக்கிழமை ஓப்பன் ஆகுறப்ப ஒரு நல்ல கேப் கிடைச்சிருக்கு. தட் இஸ் இங்க மார்க்கெட் க்ளோஸ் ஆகி நெக்ஸ்ட் இங்க ஓப்பன். ஸோ திஸ் இஸ் கேப். இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரைஸே ட்ரேட் ஆகிருக்காது. தட் இஸ் கேப். ஓகேவா? ஜஸ்ட் ப்ரைஸ் லைக்லி டு ரீபேலன்ஸ் இட். ரீபேலன்ஸ் பண்ணிட்டு மேலே போணுச்சு, தென் இன்வெஸ்ட் பண்ணிட்டு கீழே போயிடுச்சு. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஹவு ப்ரைஸ் இந்த இடத்துல எப்படி ப்ரைஸ் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இன்னொரு 2 எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இந்த இடத்துலையும் உங்களுக்கு கேப் இருக்கு. இட்ஸ் டெய்லி கேப். உங்களுக்கு இந்த இடத்துல மார்க்கெட் க்ளோஸ் ஆகிட்டு இங்கே வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ தென் இட்ஸ் அ கேப். ஓகேவா? ஸோ நவ் டெய்லி கேப் நிறைய பார்த்துட்டீங்க. ஸோ ஐ வில் ஷோ சம் வீக்லி கேப். ஓகேவா? ஓகே, நவ் சம் வீக்லி கேப்ஸ். ஸோ இதுக்கு வந்து ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிட்டேங்க. என்னால் உட்காந்து ஒவ்வொரு இதையும் போய் தேட முடியல. ஓகேவா? ஸோ நான் யூஸ் பண்ண இண்டிகேட்டர் இதுதான். ஐசிடி என்டபிள்யூஓஜி என்டிஓஜி கேப்ஸ் அப்படின்னு ஒரு இண்டிகேட்டர். எந்த செட்டிங்ஸுமே நான் மாற்றல கைஸ். ஓகேவா? நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஸோ இதில் ரெண்டுமே உங்களுக்கு ஆன்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் நியூ வீக்கு நியூ டே. ஓகேவா? ரெண்டுமே ஆன்ல இருக்கும். ஓகேவா? பட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஜஸ்ட் என்ன பண்ணேன் அப்படின்னா, நியூ டே ஓப்பனிங் கேப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ நியூ வீக் ஓப்பனிங் கேப் மட்டும் ஆன்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இங்கே 5 இருக்கும். எத்தனை கேப் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஐ சி சம் எக்ஸாம்பிள். ஒரு 5 கேப் இருக்கு. ஸோ இங்கே ஓப்பன் ஆனிச்சுன்னா, ஸோ இந்த வீக் வந்து ஓப்பன் ஆனது இங்கே சின்ன மைன்யூட் கேப் நான் உங்களுக்கு காட்டினது தான். இந்த இடத்துல ப்ளூ லைன் தெரியுதுல, அதான். ஸோ ஓகேவா? ஆனால் அதுக்கு முன்னாடி வீக்கை பார்ப்போம். ஓகே, நவ் another எக்ஸாம்பிள். ஸோ இங்கே ஒரு கேப் இருக்கு. இதுவும் வீக்லி கேப். ஸோ வெள்ளிக்கிழமைக்கும் திங்கக்கிழமை, அதாவது அடுத்த வீக்கும் 2 வீக் நடுவில் இருக்க கேப். ஸோ இந்த இடத்துல பாடி க்ளோஸ் இங்கே நடந்திருக்கு. ஸோ தென் இங்கே நடந்திருக்கு. ஸோ தட் இஸ் அ வீக்லி கேப். இந்த இண்டிகேட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஃபைன் பண்ணிடும். ஸோ தென் அதுக்கு முன்னாடி வீக் அப்படியே போகிறோம். ஸோ இங்கே வந்து இங்கே ஒரு கேப் அகைன். ஸோ எங்கே நடந்திருக்கு 1 hour. இது 1 hour சார்ட்டில் இருக்கு. அதை ஈஸியாக பார்க்க முடியுது. ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து மேலே என்ன பண்ணியிருக்கு, க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஓப்பன் வந்து கீழே நடந்திருக்கு. ஸோ இட்ஸ் அ கேப். ஓகேவா? அதுக்கு முன்னாடி வீக் போகிறோம். ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. தென் மேலே இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. இட்ஸ் அ கேப். நியூ வீக் ஓப்பனிங் கேப். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஆப்வியஸ்லி இந்த இடத்துலையும் நடந்திருக்கு. தட் இஸ் இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிட்டு மறுபடியும் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ தட் இஸ் அ கேப். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஓகேவா? தட்ஸ் இட். இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி நான் எல்லா கேப்புமே ஐடென்டிஃபை ஆயிடும். ஓகேவா? ஸோ ஓகே ப்ரோ, எதுக்கு ப்ரோ இது அப்படின்னா, யூ மஸ்ட் நோ திஸ். இந்த கேப்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இட்ஸ் லைக் அ சப்போர்ட் ஆர் எல்ஸ் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? நான் இந்த இண்டிகேட்டரை திரும்பி என்ன பண்ணுறேன் அப்படின்னா போட்டு நியூ டேவையும் ஆட் பண்ணிக்கிறேன். நியூ டே அண்ட் ஆல்சோ ப்ரைஸ் வந்து அந்த இடத்துல வந்து ரெஸ்பெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ நான் இது ஆதி காலத்து இதாகவே இருந்தாலும் சரி கைஸ். ஓகேவா? ஆதி காலத்து எஃபிஜியாகவே இருந்தாலும் சரி, இந்த இதுக்கு வந்து ப்ரைஸுங்கிறது கீழே போனது இப்போதான் வருது. அதை பற்றி பேச வேணாம், இதை பற்றி பேசலாம். இங்கே ஒரு கேப் இருக்கு. மார்க்கெட் என்ன பண்ணிட்டு மேலே போயிட்டு திரும்பி கீழே வந்திருக்கு. ஸோ அது ரொம்ப நாள் கழிச்சு இந்த இடத்துல பாருங்க ப்ரைஸ் எந்த அளவுக்கு நல்லா சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த செஷன் பிரேக் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நோ டிஸ்டர்பன்ஸ். ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, அந்த கேப் வந்து அழகாக சப்போர்ட் பண்ணி கீழே ப்ரைஸ் கீழே தள்ளியிருக்கா. ஸோ தென் அடுத்த ஒரு வீக்லி கேப். இந்த இடத்துல வீக்லி கேப் ஓப்பன் ஆகிட்டு அதை மாதிரி பிரேக் பண்ணி கீழே வந்ததுக்கப்புறம் திரும்பி அதை ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக்கி கீழே தள்ளியிருக்கா. இதுதான் கேப்போட வேலை. ஓகேவா? இந்த ஒரு டெய்லி கேப்பை பாருங்க. ஓகேவா? மைன்யூட்டாக இருந்தாலும் இது வந்து மேலே போயிட்டு கீழே வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சது மேபி இந்த இடத்துல இந்த டவுன் க்ளோஸ் கேண்டில் சப்போர்ட் பண்ணி மேலே தள்ளுது, இங்கே இருக்க எஃபிஜி மேலே தள்ளுது அப்படின்னு நினைக்கும் போது இதையும் கன்சிடர் பண்ணணும். இந்த கேப்பும் சேர்ந்து மேலே தள்ளுது. ஓகேவா? ஸோ இந்த கேப்பு கீழே என்ன பண்ணல, பாடி க்ளோஸ் வச்சிருக்கு. பட் இட்ஸ் நாட் வேலிட். ஏன்னா அடுத்த கேண்டில் வந்து மேலே போயிடுச்சு. கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் போனால் இட்ஸ் லைக் அ வீக். ஜஸ்ட் ஐ கோ டு 4 hour. ஆனால் ஒர்க் ஆகுமான்னு தெரியல. இண்டிகேட்டர் 4 hourல ஒர்க் ஆகாது. 1 செகண்ட், ஒர்க் ஆகுமா? யா, ஒர்க் ஆகுது. யா, நான் உங்களுக்கு காட்டின இடம் வந்து இந்த இடம்.
ஓகேவா? அந்த 1 ஹவர்ல பார்த்தாலே இந்த இடம், இங்க பாடி க்ளோஸ் வச்ச மாரி இருந்ததா? கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் வந்தா, இல்ல அப்படின்னு சொன்னா, நான் திரும்பியும் அதே லோயர் டைம் ஃப்ரேம் போய் காட்ட தயார். இந்த இடம் ஓகேவா? கலர் போட்டேன். இட்ஸ் ஜஸ்ட் எ விக் இந்த டெய்லி ஓப்பனிங் கேப்புக்கு. இந்த டெய்லி ஓப்பனிங் கேப்புக்கு இது வந்து விக் மட்டும் தான். இதே நான் 1 ஹவர்ல போய் காட்டுறேன். அது சப்போர்ட் எடுத்து போன மாரி இருக்கா? பட் ஆனா 1 ஹவர்ல உங்களுக்கு என்ன வச்சிருக்கும்னா, பாடி வச்சிருக்கும். ஸோ இத தான் நான் முன்னேல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க என்ன பண்ணிச்சிருக்கு? அந்த கேப்ப தாண்டி பாடி க்ளோஸ் வச்ச மாரி இருக்கா? பட் ஆனா ஹையர் டைம் ஃப்ரேம் போம்போது விக் மட்டும் தான் உங்களுக்கு இருந்தது இந்த இடத்துல. ஸோ இத தான் நான் அப்பைல இருந்து சொல்றேன். ஓகேவா? ஆல்வேஸ் யூஸ் ஹையர் டைம் ஃப்ரேம். ஒரு தடவ ஹையர் டைம் ஃப்ரேம கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தது இந்த இந்த கேப்ப சப்போர்ட் எடுத்து தான் பிரைஸ் மேல போயிருக்கு. ஓகேவா? ஆனா இந்த எஃப்இஜி சப்போர்ட் எடுக்கலையா ப்ரோ அப்படின்னா அப்படி இல்ல. எஃப்இஜி பிளஸ் கேப். ஓகே 2மே சப்போர்ட் எடுத்திருக்கு. அப்படி சொல்றேன். இந்த இடத்துல பாருங்க. இந்த கேப் வந்து மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? இந்த இடத்துல அழகா ரெஸ்பெக்ட் பண்ணி கீழ வர ட்ரை பண்ணிருக்கு. பட் இங்க இருக்க எஃப்இஜி மேல தள்ளவும், இந்த கேப்ப வந்து இன்வெஸ்ட் பண்ணி மேல போயிருச்சு. அண்ட் இட்ஸ் த பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். ஸோ இங்க பாருங்க. இங்க இருக்க எஃப்இஜி இங்க கீழ போக ரெஸ்பெக்ட் பண்ணுச்சு. மார்க்கெட் அந்த இடத்த இன்வெர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் திரும்பி மேல போக எவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? அந்த கேப் வந்து பியூட்டிஃபுல்லா மேல போறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதான் கைஸ் கேப்போட பவர் இதான். ஓகேவா? யூஸ் கேப்ஸ். அது வந்து சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகேவா? அப்படி ஆக்ட் ஆகும். ஸோ ஓகே. இந்த எக்ஸாம்பிள தாண்டி நான் என்கியூல சம் எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன். ஓகேவா? ஐ ரிமூவ் திஸ் அண்ட் கோ டு 1 ஹவர் சார்ட். சேம் இந்த இண்டிகேட்டர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒவ்வொன்னையும் மேனுவலா போடுறத விட இண்டிகேட்டர் ஈஸியா யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ நவ் இது வந்து ஒரு டாப் 5 தான் காட்டும். நான் செட்டிங்ஸ்ல போய் மாத்திக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு 7 காட்டினா போதும். 7 ஓகே. அதுக்கே சார்ட் குறைன்னு இருக்கும். ஓகே. ஸோ தென் ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட். இங்க இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ பிரைஸ் என்ன பண்ணிருக்கு? ஸோ இந்த இடத்துல ஒரு வீக்லி கேப். ஸோ இது என்ன பண்ணிருக்கு? பிரைஸ் வந்து இதை இன்வெஸ்ட் பண்ணிருக்கு. இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமே இந்த விக்க பாருங்க. இந்த விக் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து அப்படியே பொறுமையா மூவ் ஆயிருக்கா. தென் வேர் இஸ் த டெய்லி? டெய்லி கேப்பை காட்ட மாட்டேது. ஓகே. டெய்லி கேப்ஸ்லாம் அங்க காட்டும். ஓகே. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டெய்லி கேப்ஸ் அப்போ டெய்லி கேப்ஸ் மட்டும் நான் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிறேன். டெய்லி கேப்ஸ் மட்டும் ஒரு 20 போட்டுக்கிறேன். அப்போதான் உங்களுக்கு இங்கே தெரியும். சுத்துது. இது வரைக்கும் இருக்கு. இந்த இடத்துல காணோம். அப்போ ஒரு 25. ஸோ ஒன்றும் இல்லை. ஒரு 25. அப்பயும் வரலையா? அட கடவுளே. 35. ஓகே. இந்த இடத்துல வரதுதான் வெயிட் பண்ணேன். இவ்வளோ இருக்குது. ஓகே. ஐ ஜஸ்ட் சேஞ்ச் இட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஜஸ்ட் இந்த இடத்துல இந்த வீக்லி கேப் தாண்டி பிரேக் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு? இந்த டெய்லி கேப் இந்த வந்துட்டு இங்கே ஒரு டெய்லி கேப் இருக்கு. மார்க்கெட் மேலே போனதுக்கப்புறம் இதை எப்படி பியூட்டிஃபுல்லாக ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு? மேலே போயிருக்கு, ரிட்டன் கீழே வந்திருக்கு. இந்த டெய்லி கேப்பை பியூட்டிஃபுல்லாக ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கா? இந்த சின்ன சின்ன டைனி கேப்ஸை வந்து நான் மோஸ்ட்லி கன்சிடர் பண்ணுறது இல்லை. பட் ஆனால் இதுவும் ஒர்க் ஆகும். இந்த என்னது இந்த சின்ன சின்ன மைன்யூட் கேப்ஸும் ப்ரைஸை வந்து புஷ் பண்ணும். ஓகேவா? இங்க எப்படி இந்த வீக்லி கேப் மேலே புஷ் பண்ணியிருக்கு. அதே இந்த விக்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு? இங்க இருக்க டெய்லி கேப்புக்கு வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இது மாதிரி நடக்கும். ஆனால் நான் யூஸ் பண்ணுறது வந்து மோஸ்ட்லி வந்து இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் மட்டும்தான். ஓகேவா? மோஸ்ட்லி ஹையர் டைம் அதாவது கொஞ்சம் கேப் வந்து பெருசாக இருக்கும் பார்த்தியா, அதை மட்டும் தான் நான் அதிகம் ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் இந்த சின்னதெல்லாம் ஆனால் ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஸோ தென் ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு ஸோ ரிட்டர்ன் இங்கே ஒரு வீக்லி கேப். ஸோ இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணி மேலே போயிருக்கா. ஸோ தென் திரும்பி ஒரு வீக்லி கேப். ஓகேவா? இங்கே திரும்பி ஒரு வீக்லி கேப். ஸோ 1 2 3 ஒரு 3 வீக்லி கேப்பை மட்டும் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். 5 கேப்ஸ் இருக்கட்டும். ஓகே. ஓகே. அப்போ 4 கேப்ஸ் இருந்தால் கூட போதும் எனக்கு. 4
ஏன்னா இந்த கேப் வந்து இங்க சப்போர்ட் பண்ணி மேல போனதுக்கப்புறம் இங்க ஒரு கேப் புதுசா வந்துருச்சு. ஸோ அதனால நான் இத எடுத்துக்கிறேன். இது அழகா இத இன்வெர்ஸ் பண்ணதுக்கப்புறம் யூ கேன் சி இத இன்வெர்ஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இத அழகா ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த 50% லெவல் கேப்ஸ்லயும் அந்த 50% சிஇ கான்சிக்வென்ட் என்க்ரோச்மென்ட்டா என்க்ரோச்மென்ட் ஓகேவா? ஸோ அது சிம்பிளா 50% அது எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இந்த விக்ஸ் மட்டும் ஜஸ்ட் டேப் பண்ணிருக்கு பாடி க்ளோஸ் வைக்க. ஸோ அந்த அளவு நல்லாவே ரெஸ்பெக்ட் பண்ணும். ஓகேவா? ஜஸ்ட் ஸோ அதான் கைஸ். ஓகேவா? இது வந்து லைக் அ சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் அவ்வளோதான். வேற எதுவுமே இல்ல. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு? பிரைஸ் ஜஸ்ட் வேகமா இந்த இருக்க டெய்லி கேப்புக்கு வந்திருக்கு. கீழ வந்திருக்கு. பாடி க்ளோஸ் இங்க வச்சிருக்கு. பட் 4 ஹவர்ல வச்சிருக்காது. ஓகேவா? ஸோ சேம். இந்த இடத்துலயும் பாடி க்ளோஸ் வச்சிருக்கு. 4 ஹவர்ல இந்த இடத்துல வச்சிருக்கும். நானே ஒத்துக்கிறேன். ஓகேவா? பட் ஆனா அது ஜஸ்ட் அந்த கேப்ஸ் வந்து புஷ் பண்ணி மேல போயிருக்கு. ஓகே. ஸோ தென் வேற ஏதாவது இந்த இடத்துல இங்க இருக்க டெய்லி கேப் வந்து இங்கேயும் அழகா புஷ் பண்ணிருக்கு. இந்த இடத்துலயும் புஷ் பண்ணிருக்கு. ஓகேவா? திரும்பி திரும்பி அதை தொட்டு தொட்டு தான் கேப்பை தொட்டு தான் ப்ரைஸ் மூவ் நடக்குது. ஓகேவா? திரும்பி இந்த வீக்லி கேப் அழகா இந்த ஃபுல் கேப்பையும் ஃபுல்லா ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் எவ்வளோ அழகா மூவ் கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ ஸோ இங்க ஒரு டெய்லி கேப் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இட்ஸ் லைக் சப்போர்ட் 4 ஹவர்ல பார்த்தா இது வந்து என்னது ஜஸ்ட் விக் சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. ஸோ தட்ஸ் இட். இங்க ஒரு டெய்லி கேப் இருக்கு. அது இங்க பியூட்டிஃபுல்லா இங்க விக் வச்சு கீழே இருக்குது. ஸோ தென் இந்த இடத்துல டேப் பண்ணி கீழே இருக்குது. ஸோ ஆல்வேஸ் இட்ஸ் லைக் அ சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ அதனால இதை யூஸ் பண்ணலாம் கைஸ். இதை யூஸ் பண்ணி தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா லைக் என்ன சொல்றது இட்ஸ் நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு ரீட்டைல் கான்செப்ட் நான் யூஸ் பண்ணல. நான் சொல்றது இந்த கேப்லாம் என்ன அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜஸ்ட் லைக் அ சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்றது ஒரு ப்ரீவியஸ் 5 கேப்பை மட்டும் யூஸ் பண்ணுங்க. எல்லாமே தேவைப்படாது. இங்க போட்ட 30 கூட உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ்ல போய் காட்டணும் அப்படிங்கிறதுக்கு நானும் யூஸ் பண்ணேன். மோஸ்ட்லி ஜஸ்ட் 5 ப்ரீவியஸ் 5 வீக்லியா இருந்தாலும் டெய்லியா இருந்தாலும் அதுக்கு மேல நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஓகேவா? இந்த கேப்பை இந்த இடத்துல விக்ஸ் தொட்டு மூவ் பண்ணுது. ஸோ தென் இங்க இருக்க வீக்லி கேப்பை இன்வெஸ்ட் ஆனதுக்கப்புறம் திரும்பி இன்வெஸ்ட் பண்ணுது. ஸோ இந்த வீக்லி கேப்பை ப்ரைஸ் இங்க தொட்டு மேலே போகுது. தென் கீழே வந்து இதை இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இங்க தொட்டு லேசாக கீழே புஷ் பண்ணுது கீழே போகிறதுக்கு. ஸோ தென் அந்த இடத்துல கன்சாலிடேஷன் போட்டு அதை இன்வெஸ்ட் இங்க மேலே பண்ணதுக்கப்புறம் திரும்பி கீழே வந்து இதே இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே போகுதா? தட்ஸ் இட். ஓகேவா? இப்படிதான் கைஸ் கேப் இப்படிதான் ஒர்க் ஆகும். Okay, now see about breakaway gap. So, what is breakaway gap? Where is it? Okay, the breakaway gap அப்படிங்கிறது லைக் FEG guys. ஓகேவா? இட்ஸ் FEG. ஓகேவா? பட் எல்லா FEGமே மார்க்கெட்டில் ஒர்க் ஆகாது. ஓகேவா? இப்போ மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் கோ பை மாதிரி பை ஆகிட்டே போகும்போது ஒரு இடத்துல வந்து நிறைய FEG விட்டுட்டே போகும். இந்த இடத்துல ஒரு 3-4 FEG கிடக்குது அப்படின்னா எல்லா இடத்தையும் வராது. கடைசி FEG வரைக்கும் தான் வரும்னு எதிர்பார்க்க முடியாது. மேபி ஃபர்ஸ்ட்லேயே தொட்டுட்டு போயிடலாம். அப்படி போகும்போது இதுல இங்க வந்து தொடாம இருக்கும் பாத்தீங்களா? தட் இஸ் பிரேக் அவே கேப். அதுதான் பிரேக் அவே கேப். இப்போ நீங்க வந்து இந்த நடுவில் இருக்க FEGல வந்து இப்போ இந்த இடத்துல தான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா யூஸ் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட். இப்படி ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டு மார்க்கெட் இங்க டிஸ்கவுண்ட்ல இருக்க FEG வருவான்னு நீங்க வெயிட் பண்ணுவீங்க. ஆனா அவன் ப்ரீமியம்ல இருக்க FEGயை தொட்டுட்டு போயிடுவான். ஓகேவா? ஸோ அது மாதிரி சினாரியோல இங்க கீழே இருக்கிறது பிரேக் அவே கேப். இது எப்படி ஐடென்டிஃபை பண்றது? அப்படி தெரிஞ்சதுதான் இங்க மேலேயே நீங்க என்ட்ரி போட்டு போயிருவீங்க. ஸோ அது மாதிரி உங்களுக்கு என்ட்ரி மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பிரேக் அவே கேப் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். ஸோ வாட் இஸ் பிரேக் அவே கேப் அப்படின்னா ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் அப்படிங்கிறது எப்படி வேணா இருக்கலாம். அது எக்ஸ்பான்ஷன் கேண்டிலாகவும் இருக்கலாம், ஆர்எல்ஸ் கன்சல்டேஷன் கேண்டிலாகவும் இருக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு கன்சல்டேஷன் கேண்டில் எக்ஸ்பான்ஷன் கேண்டில் பார்க்கும் போதே தெரியும். வாட் இஸ் எக்ஸ்பான்ஷன் கேண்டில்? இது மாதிரி நல்ல கேண்டில் இருக்கும். பாடி க்ளோஸ் கேண்டில் நல்லா இருக்கும். அதே அக்யூமுலேஷன் கன்சல்டேஷன் கேண்டில் அப்படின்னா ஜஸ்ட் லைக் திஸ். ஓகேவா? ஒரு சின்ன டோஜி பாராட்டம் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் எஃபிஜி பார்க்குற ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து எப்படி வேணா இருக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேண்டில் எனி சாய்ஸ் எப்படி வேணா கன்சல்டேஷனாகவும் இருக்கலாம், எக்ஸ்பென்ஷனாகவும் இருக்கலாம். பட் இந்த செகண்ட் கேண்டில் அப்படிங்கிறது டெஃபினெட்லி இட்ஸ் எக்ஸ்பான்ஷன் கேண்டில். இது என்னவா இருக்கணும்? வந்து எக்ஸ்பான்ஷன் கேண்டிலாக தான் இருக்கணும். ஓகேவா? எக்ஸ்பான்ஷன் கேண்டிலாக இருக்கணும். இப்போ இந்த மூணாவதாக வரும்ல, இது வந்து ஒரு சின்ன கன்சல்டேஷன் கேண்டிலா போயிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் பிரைஸ் என்ன பண்ணும்? ஈஸியா இங்க ட்ரேட் ஆயிட்டு இந்த எஃபிஜியில் ட்ரேட் ஆயிட்டு கீழே போகும். அப்படி இல்லாம இதுவும் வந்து ஒரு நல்ல எஃபிஜி கேண்டில் ஆட்டம் பெருசா க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா லைக் இந்த தேர்ட் கேண்டில் இருக்குல்ல, இந்த செகண்ட் கேண்டிலோட லோவுக்கு கீழே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா
க்ளோஸ் வச்சு இந்த தேர்ட் கேண்டிலும் நல்லாவே எக்ஸ்பேண்ட் ஆயிருச்சுன்னா ஃபோர்த் கேண்டில் வந்து ஓப்பன் ஆகி இந்த இடத்துல இங்கேயும் ஒரு எஃப்இஜி லீவ் ஆயிரும். ஸோ தட் இஸ் இங்கேயும் ஒரு எஃப்இஜி லீவ் ஆயிரும். இது மாதிரி எத்தனை கேண்டில் இருந்தாலும் சரி, ஓகேவா? ஸோ மெக்கானிக்கலி டெக்னிக்கலி இது வந்து என்னது, இட்ஸ் இது மாதிரி கேப் அடுத்த கேண்டில் எக்ஸ்பேண்ட் ஆயிருச்சு அப்படின்னாலே இது பிரேக் அவே அப்படின்னு பேர் வந்துடும். பட் இதையும் தாண்டி சம்திங்ஸ் இருக்கு, ஓகேவா? நான் எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்றேன். ஸோ டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா இட்ஸ் ஜஸ்ட் அந்த எஃப்இஜி கேண்டிலுங்க ரெண்டாவது கேண்டில் கிரியேட் ஆகி மூணாவது கேண்டிலும் ஒரு எஃப்இஜி கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா ஜஸ்ட் எப்படி என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே பாடி க்ளோஸ் இருக்குல்ல, இந்த தேர்ட் கேண்டில் வந்து ஜஸ்ட் கன்சால்டேஷன் ஆகும், இல்லை ஒரு ரிஜெக்ட் பண்ணி கீழே மேலே போகாமல் இது மாதிரி இந்த எக்ஸ்பேண்ட் ஆயிருச்சு அப்படின்னா பாடி க்ளோஸ் இப்படி வச்சிருச்சு அப்படின்னா தட் இஸ் டெக்னிக்கலி பிரேக் அவே கேப். இந்த கேப் வந்து பிரேக் அவே அப்படின்னு வந்துடும், ஓகேவா? பட் ஆனால் சம்டைம்ஸ் வந்து ப்ரைஸ் இது இந்த பிரேக் அவேன்னு சொல்றதே தொட்டுட்டு கீழே வரும், நான் சொல்றேன், ஓகேவா? ஸோ இந்த இடத்துலையும் சேம், இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் எப்படி வேணா இருக்கலாம், டோஜியாக இருக்கட்டும், எக்ஸ்பென்ஷனாக இருக்கட்டும், எனி திங். பட் இந்த செகண்ட் கேண்டில் எக்ஸ்பென்ஷன் கேண்டில் தான் இருக்கணும், ஓகேவா? இந்த செகண்ட் கேண்டில் எக்ஸ்பென்ஷன் கேண்டிலாக இருக்கணும், இது புல்லிஷுக்கு. ஸோ தேர்ட் கேண்டில் ஆல்சோ இந்த செகண்ட் கேண்டிலோட ஹைக்கு மேலே பாடி க்ளோஸ் வைக்கணும், வச்சதோட அதுவும் ஒரு எக்ஸ்பென்ஷனாக இருக்கும், நாட் அ கன்சால்டேஷன். சம்டைம்ஸ் வந்து பாடி க்ளோஸ் இப்படி வச்சிருக்கோம், ஓகேவா? ஆனால் நல்லா இங்கே ரிஜெக்ட் ஆகிடும், விக்கு வந்து மேலே போயிட்டு நல்லா ரிஜெக்ட் ஆகி கீழே வந்திருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப இதை வந்து என்னன்னு எடுக்கக்கூடாது, இட்ஸ் நாட் அ கன்சால்டேஷன் கேண்டில், ஓகேவா? இட்ஸ் நாட் எக்ஸ்பேன்ஷன் கேண்டில், சாரி, இட்ஸ் நாட் எக்ஸ்பேன்ஷன். இப்படி இருந்தால் தான் பாடி க்ளோஸ் நல்லா என்கல்ஃப் பண்ணி வச்சிருந்தா தான் எக்ஸ்பேன்ஷன் கேண்டில். அப்படி இல்லாமல் இது மாதிரி இங்கேயே பாடி க்ளோஸ் இப்படி வச்சிருந்தாலும் இட்ஸ் ஜஸ்ட் அ கன்சால்டேஷன். பாடி க்ளோஸ் வச்சிருந்தாலும் மேலே போய் ரிஜெக்ட் ஆகி கீழே வருது, அப்போ ப்ரைஸ் என்ன பண்ணும், இங்கேருந்து ப்ரைஸ் கடைசியாக ரிஜெக்ட் தான் ஆயிருக்குது. அப்படிங்கிறப்ப ப்ரைஸ் லைக்லி இங்கே ஓப்பன் ஆகிட்டு, ஓகேவா? ப்ரைஸ் லைக்லி இங்கே ஓப்பன் ஆகிட்டு இந்த எஃப்இஜியில் ட்ரேட் ஆகி மேலே போகலான்னு தான் நினைக்கும், ஓகேவா? ஒய்? பிகாஸ் இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆயிருக்கு. யூ வாண்ட் தீஸ் அஸ் அ எஃப்இஜி. இந்த மூணாவது கேண்டில் பார்க்குறீங்கல்ல, இந்த எஃப்இஜிக்கு மூணாவது கேண்டில் எஃப்இஜியாக வரணும். அது மாதிரி இருக்கும் போது தான் உங்களுக்கு பிரேக் அவே கிடைக்கும். இது பிரேக் அவேவாக இருக்கும், ஓகேவா? அது மாதிரி 2-3 கிடைச்சிருச்சு அப்படின்னால எது பிரேக் அவே அப்படின்னா நம்ம பார்க்கலாம், ஓகேவா? ஸோ ஆஃப்டர் அ லாங் கன்சால்டேஷன், ஓகேவா? ஆஃப்டர் அ கன்சால்டேஷன் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, கன்சால்டேஷனுக்கு அப்புறம் இது மாதிரி நடக்குது அப்படின்னா அப்பயும் பிரேக் அவே ஃபார்ம் ஆகும். ஏன்னா உடனே அது ரீட்ரேஸ் எடுத்துகிட்டு போகாது, ஏன்னா அது பாட்டு நேராக போயிட்டே இருக்கும். அப்போ வந்து பிரேக் அவே, ஓகேவா? ஸோ ஆர்எல்ஸ் இந்த பக்கம் ஒரு லிக்விடிட்டி எடுக்குது அப்படின்னா எப்படி சொல்றேன்னு இந்த இடத்துல நான் ஊற்றி வச்சுக்கிறேன், ஓகே? இப்போ இது கன்சால்டேஷனாக இருந்து மார்க்கெட் மூவ் ஆகும்போது நம்ம என்ன சொல்லுவோம், இதெல்லாம் ஃபுல்லாக சேர்த்து லிக்விடிட்டி வாய்டும்போம். பட் பிரேக் அவே கேப் அப்படின்னா, லிக்விடிட்டி வாய்டு அப்படின்னா எப்பயாவது வந்து ஃபில் பண்ணும், ஓகேவா? பிரேக் அவே கேப்பையும் மார்க்கெட் எப்பயாவது ஃபில் பண்ணும். ஆனால் பிரேக் அவே கேப் அப்படின்னு நம்ம எதை டிட்டர்மைன் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போதைக்கு நம்ம எஃப்இஜியில் என்ட்ரி எடுக்கணும்னு நினைப்போம். பட் அப்போதைக்கு அந்த ப்ரைஸ், இப்போ ஒரு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, உனக்கு ட்ரா ஆன் லிக்விடிட்டி இங்கே இருக்குது, ஓகேவா? எக்ஸாக்டாக இங்கே தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு சம் பிளேஸில் இங்கே ட்ரா ஆன் லிக்விடிட்டி இருக்குது, ஓகேவா? நீ இந்த எஃப்இஜியில் என்ட்ரி போடணும்னு நினைக்கிறேன். ஆனால் ஓகே, இது வந்து லிக்விடிட்டி வாய்டாக வேகமாக மார்க்கெட் போய்கிட்டே இருக்குது, அப்போ வந்து உனக்கு ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்காது. ஸோ ஓகேவா? அந்த இதை லிக்விடிட்டி வாய்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, ட்ரா ஆன் லிக்விடிட்டியை ரீச் பண்ணிட்டு திரும்பி ரீட்ரேஸ்மெண்ட் நல்லா வந்து இதை ஃபுல்லாக எங்கல்ஃப் பண்ணுவது, இந்த ஃபுல் எஃப்இஜியும் வந்து ரிவர்ஸ் ஆகும்போது ஃபுல்லாக டேக் பண்ணிட்டே வரும், அப்போ வந்து இது லிக்விடிட்டி வாய்டு, ஓகேவா? ஆனால் நீ இங்கே ட்ரா ஆன் லிக்விடிட்டி போகிறதுக்குள்ளே என்ட்ரி எடுக்கணும்ல, அப்போதைக்கு இதை பிரேக் அவே கேப்னு சொல்கிறோம். அப்போதைக்கு ட்ரா ஆன் லிக்விடிட்டி போகிறதுக்கு முன்னாடி பிரேக் அவே, ட்ரா ஆன் லிக்விடிட்டி போனதுக்கப்புறம் அது ஃபுல்லாக சேர்த்து லிக்விடிட்டி வாய்டு, ஓகேவா? ஸோ இப்போ பிரேக் அவே இருக்குது அப்படின்னா ப்ரைஸ் வந்து என்ன ஆகும், நாட் லைக்லி டு ரீட்ரேஸ், ஓகே? ஆர்எல்ஸ் பக்கத்துலேயே இருக்கிறதுல எங்கேயாவது ரீட்ரேஸ் ஆகிட்டு சின்னதாக வச்சுட்டு போயிடும். ஸோ இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? ஃபர்ஸ்ட் வந்து டெக்னிக்கலி பார்க்கணும், அதாவது மெக்கானிக்கல், இது வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, இந்த எஃப்இஜி கேண்டில் அந்த செகண்ட் கேண்டிலுக்கு மேலே பாடி க்ளோஸ் வித் நல்ல எஃப்இஜி கேண்டில் இங்கே வைக்கணும், அது வந்து ஒன்று, அது முக்கியம், கன்ஃபார்மாக இருக்கணும், ஓகேவா? ரெண்டாவது வந்து இங்கே கன்சால்டேஷனுக்கு அப்புறமும் இது வரலாம், ஓகேவா? இது ரெண்டாவது ஆப்ஷன். ஆனால் மஸ்ட் பி உன்னோட ட்ரா ஆன் லிக்விடிட்டி முன்னாடி வரணும், அது மட்டும் தான் இது. ட்ரா ஆன் லிக்விடிட்டிக்கு அப்புறம் வரதில்லை, ஓகே? தென் ட்ரா ஆன் லிக்விடிட்டிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கீழே ட்ரா ஆன் லிக்விடிட்டி இருக்கும்போது இந்த இடத்துல கிரியேட் ஆகலாம், அதை நான் சொல்ல வரல. ட்ரா ஆன் லிக்விடிட்டி போயிட்டு திரும்பி மேலே போகுது அப்படின்னா அதை நான் சொல்ல வருது இங்கே ட்ரா ஆன் லிக்விடிட்டி போகிறதுக்கு முன்னாடி வந்து ப்ரைஸ் இது மாதிரி இதை கிரியேட் பண்ணும். ஆர்எல்ஸ் உனக்கு வந்து இந்த இன்டர்னல்
இன்டர்னல் லிக்விடிட்டி தான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஸோ இந்த இன்டர்னல் லிக்விடிட்டி இருக்கு அப்படின்னா ப்ரைஸ் லைக்லி டு கோ ஐ ஓகேவா. தேவைப்பட்டிருக்கு அப்படின்னா உனக்கு லோவர் டைம் ஃப்ரேம்ல எம்எஸ்எஸ் கொடுத்துச்சு. இங்கே மைன்யூட்டாக இங்கே கீழே வந்து எம்எஸ்எஸ் கொடுத்துச்சுன்னு வச்சுக்குவேன். உனக்கு இங்கே எம்எஸ்எஸ் இருக்கு. ஓகே. ஸோ அப்போ இது மாதிரி ஒரு லிக்விடிட்டி மார்க்கெட் எடுத்துட்டு இங்கே ஒரு ஹை இங்கே இருக்கா, இந்த லிக்விடிட்டியை ரெஸ்பெக்ட் பண்ணி கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்காம அந்த லிக்விடிட்டிக்கு நேராகவே மார்க்கெட் ரன் ஆயிடுச்சு. லிக்விடிட்டி ரன் ஆகி நல்ல பாடி க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா, கண்டினியூஸாக பாடி க்ளோஸ் வைக்குது அப்படின்னா இட்ஸ் எ பிரேக் அவே கேப். இட்ஸ் எ பிரேக் அவே கேப். ஆஃப்டர் கன்சல்டேஷன் யூ கேன் சி அ பிரேக் அவே. கன்சல்டேஷனுக்கு அப்புறம் கிடைக்கும். ஆர்எல்ஸ் இந்த இடத்துல எம்எஸ்எஸ் கிடைச்சி உனக்கு இங்கே சின்ன லோ டைம் ஃப்ரேம்ல இங்கே என்ட்ரி அடிச்சிடும். பட் ஆனால் மார்க்கெட் மூவ் ஆகும்போது இந்த இன்டர்னலுக்குலாம் ரெஸ்பெக்ட் பண்ணி ரீட்ரேஸ் ஆகும், நேராக போவோம். அந்த மாதிரி நேரத்தில் உனக்கு பிரேக் அவே கிடைக்கும். ஓகேவா. ஸோ தட்ஸ் இட். ஸோ நவ் இந்த பிரேக் அவே எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த எஃபிஜிக்கு ப்ரைஸ் வருமா வராதா, நீ என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணுவோம் ஒரு எஃபிஜிக்கு. அந்த எஃபிஜி அது பிரேக் அவே கேப்பாக இருந்ததுன்னா ப்ரைஸ் அங்கே வராது. அப்படிங்கிறப்ப உனக்கு என்ட்ரி மிஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பிரேக் அவே பார்ப்போம். ஓகேவா. நவ் நம்ம சார்ட்ஸில் வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். அப்போ இன்னையால இன்னும் கொஞ்சம் கிளியராக கூட எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் இதை பற்றி. வை பிகாஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீ மற்றது பார்க்காம போ. ஓகேவா. ஆனால் இந்த எஃபிஜிங்கிறது நீ வந்து என்ட்ரி போகலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்ப. பட் அது பிரேக் அவேவா இருந்தது அப்படின்னா என்ட்ரி ட்ரிகர் ஆகாமல் போகும். ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஓகேவா. அதனால நான் நிறைய அடி வாங்கியிருக்கேன். இந்த பிரேக் அவேலாம் எஃபிஜி நினச்சி என்ட்ரி போட்டு உட்காந்துருப்பேன், பட் வராது. ஸோ ஆப்வியஸ்லி ஸோ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஓகே, நவ் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பிரேக் அவே கேப். ஸோ இந்த இடத்துல பார்த்தா இது வந்து ஒரு சம் மார்க்கெட் மேக்கர் செல் மாடல் முடிஞ்சு மார்க்கெட் மேக்கர் பை மாடல் போயிட்டு இருக்கு. இட்ஸ் லைக்லி டு எண்ட் ட்ரா லிக்விட் அடிக்க போகுது. ஸோ எம்எம்எக்ஸ்எம் வந்து நம்மளோட எம்எம்எக்ஸ்எம் கிளாஸ்ல டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ இட்ஸ் லிக்விடிட்டி கைஸ். ஓகேவா. இது எல்லாமே இன்டர்னல் லிக்விடிட்டிஸை மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா. ஸோ அந்த பக்கம் கருவெல்லாம் விட்டுட்டு ஸோ நான் இந்த இடத்துக்கு வந்துடலாம். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, இட்ஸ் லைக்லி டு கோ மேலே போகுது. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்னென்ன கிடைக்குது, இட்ஸ் எஃபிஜி. இது வந்து எஃபிஜி. பட் இந்த எஃபிஜி ப்ரைஸ் வரவே இல்லை. ஓகேவா. ஆனால் அதுக்கு மேலே ஒரு எஃபிஜி இருக்கு. அந்த எஃபிஜிலேயே ப்ரைஸ் என்ன ஆயிடுச்சு, ட்ரேட் ஆகிட்டு மேலே போயிடுச்சு. ஸோ நான் இதை தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் இந்த இடத்துல. ஓகேவா. ஸோ நான் இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது ப்ரோ அப்படின்னா, ஒன்று நான் சொன்ன மாதிரி இங்கே கன்சல்டேட் ஆகிருக்கணும். ப்ரைஸ் என்ன நடந்திருக்கு, யூ கேன் சி தட் இந்த இடத்துல ஒரு பெரிய கேண்டலுக்குள்ள ப்ரைஸ் என்ன ஆயிருக்கு, கன்சால்டேட் ஆயிருக்கு. அப்படிங்கிறப்ப கன்சால்டேஷனுக்கு அப்புறம் வர எக்ஸ்பேன்ஷன் மூலம் கீழே இருக்கிறதெல்லாம் என்னது, இட்ஸ் அ பிரேக் அவே, லைக் அ பிரேக் அவே. ஓகேவா. லைக் அ பிரேக் அவே. ஸோ அப்படிங்கிறப்ப அதை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து ஓகேவா. ஸோ தென் இதே ப்ரோ எடுத்தது அப்படின்னா, ஓகே, இது வந்து இந்த ஜோனுக்குள்ள ஒரு 2 கேண்டில் 2 ஹவர்ஸ் கன்சால்டேட் ஆயிருக்கு இந்த இடத்துல. அண்ட் ஆல்சோ இந்த கேண்டிலும் இந்த எஃபிஜி கிடைச்சதும் இட்ஸ் லைக் கன்சல்டேஷன் ஜோனுக்குள்ள தான் இருந்தது. இந்த கேண்டில் தான் கன்சல்டேஷனை தாண்டி விக்கி ஃபர்ஸ்ட் வச்சிருக்கு. ஓகேவா. விக் வச்சிருக்கு, பாடி க்ளோஸ் வைக்கல. அதுக்கப்புறம் இந்த கேண்டிலுக்கு அப்புறம் தான் பாடி க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ நான் இந்த இடத்துல ஆஃப்டர் லாங் கன்சல்டேஷன் ப்ரைஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுதுங்கிற பட்சத்தில், ஓகேவா, அந்த கீழே ஒன்று இருக்கும்ல அந்த எஃபிஜி, கீழே இருக்க எஃபிஜியை ரெஸ்பெக்ட் பண்ண அவசியம் இல்லை, மேலே இருக்க எஃபிஜியை ப்ரைஸ் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிடும். ஓகேவா. அதையே சொன்னது தான். ஆஃப்டர் கன்சல்டேஷன், லாங் கன்சல்டேஷன் ப்ரைஸ் போகுது அப்படின்னா இங்கே 3-4 எஃபிஜி வச்சிருந்தாலும் இதையே தொட்டுட்டு மேலே போனாலும் போயிருமே தவிர ஃபுல் இங்கே கீழே இருக்க எஃபிஜிக்கு வராது. ஓகேவா. அது மாதிரி இது வந்து என்னாச்சு, ஃபுல் கன்சல்டேஷன். இந்த இது வந்து லைக் அ பிரேக் அவே, இட்ஸ் லைக் அ பிரேக் அவே. ஸோ அங்கே வரணும்னு அவசியம் இல்லை. மேலே ஒரு எஃபிஜி இருந்தால் அதையே தொட்டுட்டு போயிடலாம். ஓகேவா. ஸோ ஒன்று ஏன்னா பிரேக் அவே உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும் லைஃப். அப்போனா தான் என்ன சொல்கிறது, உங்களால் என்ட்ரி மிஸ் பண்ணாமல் இருக்க முடியும். ஸோ தென் இந்த இடத்துக்கு வந்து இது இன்டர்மீடியட் ட்ரேட் பண்ணல. ஸோ நான் அதுக்கப்புறம் பெருசாக எதுவும் எஃபிஜிலாம் இல்லை, பெரிய பிரேக் அவே இல்லை. இங்கே வந்தீங்க அப்படின்னா சேம் தட் ஆஃப்டர் அ கன்சல்டேஷன் நான் சொல்லியிருக்கேன். விக் வந்து உங்களுக்கு டேமேஜ் பண்ணுது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த இதை கன்சல்டேஷன் அப்படின்னு போடுவீங்க. நெக்ஸ்ட் கேண்டில் விக் வச்சிருக்கு, ஜஸ்ட் இதையும் கன்சல்டேஷன் இழுத்து விடுறீங்க. கன்சல்டேஷன் இதுவும் திரும்பி விக் வச்சிருக்கு. ஸோ இது வரைக்குமே இழுத்து விடுவீங்க. கன்சல்டேஷன் உங்களுக்கு பிரேக் பண்ணது இங்கே, விக் வச்சு மேலே பிரேக் பண்ணது இங்கே. ஓகேவா. இட்ஸ் அ லாங் கன்சல்டேஷன். ஆஃப்டர் அ கன்சல்டேஷன் ப்ரைஸ் என்ன பண்ணும்,
எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகேவா? அந்த இடத்துல வர எல்லாமே என்னது? இட்ஸ் அ பிரேக்அவே. இது வந்து என்னது? பிரேக்அவே. இப்ப ஃபர்ஸ்ட் கேண்ட்ல எப்படி வேணா இருக்கலாம். 2வது கேண்ட்ல எக்ஸ்பேண்ட் ஆகணும். ஓகேவா? இட்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. 3 கேண்ட்லயும் எக்ஸ்பேண்ட் ஆகணும். ஓகேவா? மெக்கானிக்கல் வே. மெக்கானிக்கல் டெக்னிக்கலா சொன்னேன்ல. இது மாரி இது வைக்கணும். ஓகேவா? இது வந்து என்னது? இது வந்து பிரேக்அவே. பட் ஆனா, அந்த இந்த இடத்துல எஃப்இஜி கிரியேட் ஆயிருக்குல்ல. அதுக்கு இந்த 3 கேன்ல வந்து என்ன பண்ணல? ஹைக்கு மேல போகல. இது லைக் என்ன ஆயிருச்சு? சின்ன ரீட்ரேஸ்மென்ட் பே கேன்ல ஆயிருச்சு. ஸோ அப்ப இந்த கேப் வந்து பிரேக்அவே இல்ல எஃப்இஜி. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கைஸ், இப்ப இங்க போறேன் பாரு. இதுவும் இது. இந்த இடம் வந்து எஃப்இஜி. இது வந்து எஃப்இஜி. ஓகேவா? ஏன்னா இந்த 3 கேண்டில் மெக்கானிக்கல் வேவ் வந்து ஃபர்ஸ்ட் இது ஆகல. என்ன ஆகல? இட்ஸ் நாட் மெக்கானிக்கல் வேவ் வந்து ஃபர்ஸ்ட் கிரைட்டேரியா கிடைக்கும். மெக்கானிக்கல் கிரைட்டேரியா கிடைச்சாதான் நெக்ஸ்ட் போக முடியும். ஓகேவா? மெக்கானிக்கல் கிரைட்டேரியா இந்த இது பிரேக்அவே கேப் அப்படின்னு ஃபைன் பண்றதுக்கு இந்த 3 கேண்டில் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிருச்சு. ஓகேவா? இங்க பாடி க்ளோஸ் எங்க வச்சிருச்சு? இப்படி பாடி க்ளோஸ் இப்படி வச்சிருச்சு. ஓகே? ஸோ இப்படி பாடி க்ளோஸ் வச்சனால இது பிரேக்அவே. அகைன் இது வந்து எஃப்இஜிங்கிறதுக்கு இதுக்கு மேல வந்து ஒரு கேண்டில் பாடி க்ளோஸ் வைக்கல. ஓகேவா? இது வந்து பேர் கேண்டில் வந்துருச்சு. அதனால இட்ஸ் எஃப்இஜி. ஓகேவா? இப்பதான் உங்களுக்கு கேள்வி வரும் அண்ட் ஆல்சோ வரணும். ஓகேவா? இதை எஃப்இஜின்னு சொல்ற ப்ரோ. ஓகே. ஓகேவா? ஆனா இது பிரைஸ் இங்க வரவே இல்லையே ப்ரோ. டெஃபினெட்லி இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்குள்ள வரணும். ஓகேவா? இந்த எஃப்இஜி பிரைஸ் என்ன பண்ணல? பிரைஸ் இங்க போகுது. டிராவுக்கே போகுது. பட் ஆனா வரவே இல்லையே ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பா இந்த டவுட் வரணும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது எதனால வரல அப்படின்னா, இந்த இடத்துல உனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இன் திஸ் லோவர் டைம் ஃப்ரேம் இந்த 1 ஹவருக்கு கீழே இருக்க டைம் ஃப்ரேம்ல உனக்கு இந்த எஃப்இஜி இந்த பிரைஸ் கீழே வந்தது இல்லை, இதுக்குள்ள ஒரு எஃப்இஜியை ரெஸ்பெக்ட் பண்ணி மேலே போயிருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல உனக்கு எஃப்இஜி கிடைக்குது இல்லை, இது பிரேக் அவே ஆக்ட் ஆகிறதுக்கு இது வந்து எஃப்இஜி கேண்டில், இது எஃப்இஜி கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் கேண்டில் பியர் கேண்டில் வரும்போது இதோட லோவர் டைம் ஃப்ரேம் இங்க ஒரு எஃப்இஜி இருக்குன்னா அதோட லோவர் டைம் ஃப்ரேம்ல 2 எஃப்இஜி இருக்கு அப்படின்னா மேல இருக்க எஃப்இஜில ரெஸ்பெக்ட் பண்ணி பிரைஸ் மேலே போக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதை 30 மினிட்ல போய் காமிக்கிறேன் உனக்கு. ஓகேவா? 30 மினிட்ல இங்க இருக்குதா? சேம் திஸ் பிளேஸ். சேம் திஸ் பிளேஸ் என்ன நடந்தது? ஓகேவா? உனக்கு இது வந்து 1 ஹவர் கேப், இது வந்து 1 ஹவர் எஃப்இஜி. ஓகேவா? பட் இந்த 30 மினிட் எஃப்இஜி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை பார்க்கணும்ல. அது எங்க இருக்கு? இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும். இது என்னது? 30 மினிட் கிரே கலர்ல போடுறேன். ஓகேவா? 30 மினிட் எஃப்இஜி பிரைஸ் என்ன பண்ணுச்சு? ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு மேலே போயிருச்சு. ஓகேவா? 30 மினிட்டை ரெஸ்பெக்ட் பண்ணி மேலே போனனால உனக்கு 1 ஹவருக்கு பிரைஸ் வரல. 1 ஹவருக்கு பிரைஸ் வரல. அண்ட் ஆல்சோ உனக்கு எம்எஸ்எஸ் அப்படிங்கிறது கிடைச்சது எங்க? எம்எஸ்எஸ் சிஸ்ட் எல்லாம் எங்க கிடைச்சது? அதை நோட் பண்ணு. இது வந்து சிஸ்ட் பாயிண்ட், உனக்கு சிஸ்ட் கிடைச்ச பாயிண்ட். ஓகேவா? பிரைஸ் இந்த லோ கீழே க்ளோஸ் வச்சுதா? இல்ல, இந்த லோ கீழே க்ளோஸ் வைக்கல. ஸோ உனக்கு சிஸ்ட் இங்க கிடைச்சிருக்கு. ப்ரோ எம்எஸ்எஸ் எங்க ப்ரோ கிடைச்சது? அதையும் சொல்லு. ஓகேவா? திஸ் இஸ் எம்எஸ்எஸ் பாயிண்ட். உனக்கு இங்க கிடைச்சிருக்கா எம்எஸ்எஸ்? உனக்கு இங்க தான் எம்எஸ்எஸ். இன்னும் லோயர் டைம் ஃப்ரேம்ல போனா 1 ஹவருக்கு நீ 5 மினிட்ல எம்எஸ்எஸ் பார்க்கணும். உனக்கு இந்த இடத்துல கிடைச்சிருக்கும், இந்த இடத்துல இந்த இடத்துல உனக்கு கிடைச்சிருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல, பிரைஸ் வந்து இந்த பக்கம் சைட்ல இருக்க கர்வுல இந்த இன்டர்னல் லிக்விடிட்டிஸ் மார்க்கெட் எடுக்கும். இங்க எம்எஸ்எஸ் உனக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இன்டர்னல் எடுக்கும் போது ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்காம போனுச்சு அப்படின்னா, இந்த ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்காம போனுச்சுன்னா இந்த இடத்துல எல்லாமே பிரேக் அவே கேப் ஆயிரும். ஓகேவா? ஸோ இது என்னது? இங்க உனக்கு கீழே எம்எஸ்எஸ் கிடைச்சிருச்சு, சிஸ்ட் எல்லாம் கிடைச்சிருச்சு. இங்க இது என்னது? இட்ஸ் லிக்விடிட்டி. என்ன ஆயிருக்கு பிரைஸ்? உனக்கு இங்க ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கா? ஃபுல் கேண்டில் மேல தூக்கி நிப்பாட்டி வச்சிருக்கிறான். இந்த என்ன கேண்டில்? கிரீன் கேண்டில். விக் விட்டு ஸ்வீப் பண்ணிட்டு கீழே போவாம ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு கீழே போவாம மேல தூக்கி நிப்பாட்டி வச்சிருக்கிறான். ஓகேவா? ஸோ அப்படிங்கிறப்ப என்ன? மார்க்கெட் இட்ஸ் லிக்விடிட்டி ரன். ஓகேவா? இது என்னது? நாட் லிக்விடிட்டி ரன். எஸ், லிக்விடிட்டி ரன் தான். எனக்கு லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ இங்க என்ன பண்ணிருக்கு? இட்ஸ் ஜஸ்ட் லிக்விடிட்டி ரன் பண்ணியிருக்கு. பாடி க்ளோஸ் மேலே தான் வச்சிருக்கு லிக்விடிட்டி மேலே. அப்போ அவன் என்ன பண்ணுவான்? நெக்ஸ்ட் கேண்டில் வந்து கீழே போகணும் அப்படின்னு நீ ஆன்டிசிபேட் பண்ணக்கூடாது. இதை ஸ்வீப் பண்ணாதான் கீழே போகணும் ஆன்டிசிபேட் பண்ணணும். ஓகேவா? ஸ்வீப்பே பண்ணலன்னா அப்போ ஆன்டிசிபேட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ நவ் அதே தான் சேம் சினாரியோ. கேண்டில் புல்லிஷ் ஆகுது. ஸோ சரி, நான் 1 ஹவருக்கு போய்க்கிறேன். ஓகேவா?
this is 1 hour. So say liquid is 30 minute FEG ரெஸ்பெக்ட் பண்ணனால 1 hour FEG ரெஸ்பெக்ட் பண்ணல, அதை பிரேக் அவேவா கன்சிடர் பண்ணிருச்சு. ஓகேவா? ஸோ நான் இந்த லிக்விடிட்டிஸ் எடுக்க பாடி க்ளோஸ் நல்லா வச்சிருக்கா, அப்படி வைக்கும்போது ப்ரைஸ் வந்து இந்த FEGக்கு வரணும்னு நீ ஆசைப்படக்கூடாது. ஏன்னா இட்ஸ் அ பிரேக் அவே கேப். உனக்கு எம்எஸ்எஸ் அப்படிங்கிறது இந்த லோவர் டைம் ஃப்ரேம்ல கிடைச்சிருச்சு. ஆஃப்டர் த டேக் த ஃபர்ஸ்ட் லிக்விடிட்டி எடுத்துட்டு உனக்கு ரீட்ரேஸ்மெண்ட் கிடைச்சா ஓகே. ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கலங்கிற பட்சத்தில் நீங்க எதிர்பார்க்க கூடாது. ப்ரோ அதை எப்படி ப்ரோ கண்டுபிடிக்காது அப்படின்னா, உனக்கு ரீட்ரேஸ்மெண்ட் இங்க ஃபர்ஸ்ட் இங்க கேண்டில்ஸ் வந்து இங்கேயே ஸ்வீப் பண்ணி கீழே போகணும். ஸ்வீப் பண்ணாம பாடி க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னாலே இந்த FEG வரதுக்கு வாய்ப்பு கம்மி. ஓகேவா? பட் வராதா ப்ரோ அப்படின்னா ரேர்லி வரும். ஓகேவா? பட் ஆனால் வாய்ப்பு கம்மி. அண்டர்ஸ்டாண்ட்? திரும்பி ப்ரைஸ் இங்கே போயிட்டு இங்கே வந்துட்டு ஓகேவா? நான் சொல்றது ஃபுல்லா ட்ரான் லிக்விட் உனக்கு தெரியும். மேலே ட்ரான் லிக்விட் இருக்கனால நான் பைக்கு மட்டும் காட்டிட்டு இருக்கேன். ஓகேவா? செல்லுக்கு காட்டக்கூடாது, ஏன்னா அது எடுத்துரும். இட்ஸ் நாட் பிரேக் அவே. ஓகேவா? ஸோ நான் ஒரு செல்லுக்கு கூட காட்டலாமே. செல் இங்க என்ன இருக்கு? இட்ஸ் லிக்விடிட்டி. ஆஃப்டர் டேக்கிங் எ லிக்விடிட்டி மார்க்கெட் என்ன ஆகும்? அக்ரெசிவா புஷ் ஆகும். இது என்ன இருக்கு? இட்ஸ் அ பிரேக் அவே. ப்ரைஸ் என்ன பண்ணிருக்கு? இதை தொடவே இல்லை. ஓகேவா? இது பிரேக் அவே. பட் இந்த இடத்துல வந்து கீழே போயிடுச்சு. பட் இங்க விக் வந்து தோற்றுருக்கு. விக் கிவ் த டேமேஜ். ஓகேவா? பாடி டெல்ஸ் த ஸ்டோரி லைன். ஸோ ஆல்சோ இந்த விக்கை நான் மதிக்கவே மாட்டேன். ஏன்னா இது பிரேக் அவே தான். ஓகேவா? எப்போ பிரேக் அவேவா ஆப்போசிட் பிரேக் அவேவா இல்லாம, ஓகே பிரேக் அவேயோட இன்னொரு திங்ஸை சொல்றேன். பிரேக் அவே எப்போ டிஸ்ரெஸ்பெக்ட் ஆகும்? இது பிரேக் அவேன்னு சொல்லிட்டீங்க ப்ரோ அப்படின்னா, இப்போ இதோட இது என்னது? இது இன்டர்னல் லிக்விடிட்டி. ஓகேவா? உனக்கு தெரியும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்க்கும் போதே உனக்கு ட்ரான் லிக்விடிட்டி இங்க இருக்கு. இது MM மார்க்கெட் மேக்கர் செல் மாடல் முடிஞ்சு பை மாடல் போயிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது இது எல்லாமே இன்டர்னல். ஓகேவா? இந்த இன்டர்னல் லிக்விடிட்டி மார்க்கெட் என்ன பண்ணுது? எடுக்குது. ஒன்ஸ் இன்டர்னல் எடுத்ததுன்னா நீ அங்க இருக்க ஃபர்ஸ்ட் FEGக்கு தான் நீ டார்கெட் பண்ண போற. ஓகேவா? இந்த இதெல்லாம் ப்ரீமியம்ல இருக்கு, நான் டிஸ்கவுண்ட்ல இருக்கிறத பார்ப்பேன். ஸோ இங்க ஒரு FEG இருக்கு. ஓகேவா? ஆல்வேஸ் ஓகே. வேற எங்க இருக்கு இந்த FEG? இதை இன்வெஸ்ட் பண்ணிட்டு மேலே போயிடுச்சு. நோ. இங்க ஒரு FEG இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்னோட டார்கெட் இதுதான். இதான் MMXM சொல்லும் போது நான் சொல்றேன் அதை பத்தி டீட்டெயிலா. ஓகேவா? நீ ERல இருந்தும் IRல எடுக்கலாம், IRல இருந்து ERல எடுக்கலாம். 2 டைப் ஆஃப் ட்ரேடுமே எடுக்கலாம். நான் சொல்றேன். ஓகேவா? MMXMல டீட்டெயிலா சொல்றேன். இது இன்டர்னல் லிக்விடிட்டி எடுத்திருக்கா. பிரைஸ் இன்டர்னல், அதாவது பை சைடு லிக்விடிட்டி எடுத்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? கீழே வரதுக்கு ட்ரை பண்ணிருக்கு. அப்ப இது என்ன ஆயிடுச்சு? லோயர் டைம் ஃப்ரேம்ல இது MSS. ஓகேவா? லோயர் டைம் ஃப்ரேம்ல இது MSS உனக்கு இங்கேயே கிடைச்சிருக்கும். அண்ட் ஆல்சோ உனக்கு இந்த இடத்துல இருக்க லிக்விடிட்டிஸா பாரு. இந்த லிக்விடிட்டிஸ்க்கு ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் ஸ்வீப் பண்ணி கொஞ்சம் கீழே போயிருந்தது அப்படின்னா உனக்கு இதை FEG கன்சிடர் பண்ணி என்ட்ரி கிடைக்கும். ஆனா இதை லிக்விடிட்டியா கன்சிடர் பண்ணாம மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு? வேகமா கீழே போயிருச்சு. அப்படிங்கிறப்ப இது என்னது? இட்ஸ் அ பிரேக் அவே கேப். ஓகேவா? இப்ப இது FEG. ஏன்னா இங்க ரெண்டு FEG இருக்கு. அதுல மேல இருக்கிறது பிரேக் அவே, கீழே இருக்கிறது FEG. ஓகேவா? இது மஸ்ட் திங். FEG இருந்தாலும் சரி, பிரேக் அவே இருந்தாலும் சரி, அது வந்து பாடி க்ளோஸ் பாடி வைக்கணும். அட்லீஸ்ட் என்ன பண்ணணும்? அட்லீஸ்ட் த பாடி வந்து இந்த 50% கீழேயாவது பாடி க்ளோஸ் வச்சுட்டு மார்க்கெட் வந்தா மட்டும்தான் அது ரெஸ்பெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அதாவது அந்த FEG மார்க்கெட் தொற்றுக்குன்னு அர்த்தம். விக்கு மட்டும் போய் தொட்டுட்டு வருது அப்படின்னா, ஸோ இட்ஸ் நாட். அது விக் கிவ் த டேமேஜ், நாட் த ஸ்டோரி லைன். ஓகேவா? விக் டேமேஜ் பண்ணும், ஸ்டோரியை சொல்லாது. பட் பாடி ஸ்டோரியை சொல்லும். ஓகேவா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட். இந்த இடத்துல என்ன பண்றது? அட்லீஸ்ட் 50% கீழாவது பாடி க்ளோஸ் வைக்கணும். மேலே வச்சாலும் இட்ஸ் நோ ஒரி. ஓகேவா? அதான். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிருக்கு? அது வைக்கல, தொடவே இல்லை. விக்கு கூட தொடவே இல்லை. இந்த இடத்துல விக்கு தொட்டுருக்கு. பட் நான் விக்கு நம்ப மாட்டேன். ஓகேவா? பாடி க்ளோஸ் வைக்கலாம். ஸோ நவ் இட்ஸ் அ பிரேக் அவே. எது வரைக்கும் ப்ரோ பிரேக் அவே? உன்னோட ட்ரான் லிக்விடிட்டி தான். நீங்க எக்ஸ்டர்னல் ட்ரேட் எடுக்கிற, எக்ஸ்டர்னல் டு இன்டர்னல் எடுக்கிற அப்படின்னா என்னது? இதுதான் உன்னோட ட்ரான் லிக்விடிட்டி. பிரைஸ் ஒன்ஸ் உன்னோட ட்ரான் லிக்விடிட்டி ஹிட் பண்ணிருச்சு அப்படின்னா திரும்பி எப்ப வேணா திரும்பலாம். ஏன்னா இது என்னது? நீ ஆப்போசிட் டைரக்ஷன் கவுண்டர் ட்ரெண்ட்ல ட்ரேட் எடுத்துக்கிட்டு இருக்க. ஏன்னா உன்னோட ட்ரான் லிக்விடிட்டி மேல இருக்குது. ஓகேவா? ஓகே. இப்போ உன்னோட ட்ரான் லிக்விடிட்டி இங்க ரீச் ஆயிருச்சு. ஸோ ஒன்ஸ் ட்ரான் லிக்விடிட்டினா என்னது? IRல இருந்து ERல எடுக்கிற, ERல டு IRல எடுக்கிற, அதான் ட்ரான் லிக்விடிட்டி. ஒன்ஸ் ஹைல இருந்து FEG வரும்போது FEG தான் ட்ரான் லிக்விடிட்டி. FEGல இருந்து ஹை போகும்போது ஹை தான் ட்ரான் லிக்விடிட்டி. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட்.
இப்ப இந்த ட்ரா ஆன் லிக்விடிட்டியை உனக்கு ஹிட் பண்ணிட்டேன். ஹிட் பண்ணதுக்கு அப்புறம் பிரைஸ் என்ன பண்ணும்? எப்ப வேணா ரிவர்ஸ் ஆகும். அப்படி ரிவர்ஸ் ஆகும்போது இந்த ஒரு பிரேக் அவேவுக்கு மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணும். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணும். ஓகேவா? ஓகே. ஸோ இங்க என்ன பண்ணிருக்கு? இட்ஸ் லைக் இந்த பிரேக் அவேவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கா? ரெஸ்பெக்ட் பண்ணி உன்னை என்ன பண்ணிருக்கு? இந்த இடத்துல ஒரு எஃபிஜில இருந்து பிரைஸ் மேல தள்ளி இருக்குது. ஸோ தட்ஸ் இட்ஸ் வெரி ஈஸி. ஸோ நான் இந்த இடத்துல திரும்பி பார்க்கலாம். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு? இட்ஸ் gives ஈக்குவல் லோஸ் ரிட்டர்ன் மார்க்கெட் போகுது. ஸோ இங்க எஃபிஜி லீவ் ஆகுதா அப்படின்னா யா டெஃபினெட்லி இது என்னது? இட்ஸ் எஃபிஜி. ஓகேவா? இந்த இடத்துல பாரு, இப்போ நான் சொன்ன மெக்கானிக்கல் ரூலும் ஒரு சில நேரத்தில் ஃபெயில் ஆகலாம். ஓகேவா? ஏன்னா நம்ம ட்ரேட் பண்றது எல்லாமே ப்ராபபிலிட்டி. ஓகேவா? இதான் நடக்கும் 100% ஷுவாரிட்டி கொடுக்க முடியாது. எல்லாமே ப்ராபபிலிட்டி. ஸோ நான் இது வந்து ஒரு எக்ஸ்பென்ஷன் கேண்டில். இந்த கேண்டிலுக்கு மேலே தான் பாடி க்ளோஸ் வச்சிருக்கு. ஓகேவா? பட் இது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பென்ஷன் கேண்டில். லைக் எக்ஸ்பென்ஷன் கேண்டில் தான் ஒத்துக்கிறேன். இது இந்த கிரீன் கேண்டில் எக்ஸ்பென்ஷன் கேண்டில். ஆனால் நல்ல எக்ஸ்பென்ஷன் கேண்டில்லாம் இல்லை. ஓகேவா? ஏன்னா இது வந்து ஜஸ்ட் லைக் பாடி கம்மியாக தான் இருக்கு, விக்கு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கு. ஓகேவா? ஸோ நான் இப்படி போட்டால் தெரியும். ஓகேவா? இப்போ தெரியுதா? விக் இருக்குதா? விக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கா? ஸோ அதனால நான் இந்த கேண்டில் வந்து பெருசாக எக்ஸ்பென்ஷன் கேண்டில் நான் எடுத்துக்க மாட்டேன். பட் ஆனால் ப்ரைஸ் இந்த எஃபிஜிக்கு வரணும். ஏன் வரல? எஸ், நான் முன்ன சொன்ன அதே டெக்னிக்கை யூஸ் பண்ணு. 30 மினிட்டுக்கு போ. இந்த எஃபிஜிக்கு முன்னாடி ஒரு எஃபிஜி இருக்கான்னு நீ பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஏதாவது இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு இந்த மூமெண்ட் என்னது? ஃபுல்லாக ஒரு கேண்டில் வருது. நான் 1 ஹவரில் போயிட்டு ஆர்டர் பிளாக்கை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு செகண்ட். ஆர்டர் பிளாக் ஃபுல் டவுன் க்ளோஸ் கேண்டில்ஸ். இது ஒரு கேண்டில் தான் இருக்கு. அதனால இந்த டோஜி கேண்டில். ஸோ இதை நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். ஸோ தென் திஸ் மூமெண்ட், தென் இது ஒரே கேண்டில். ஸோ ஆப்வியஸ்லி அப்படி கிடக்குது கேண்டில்ஸு. ஜஸ்ட் திங்க் திஸ் இஸ் தட் இந்த கேண்டில். ஓகே, இப்போ ப்ரோ இதை மார்க் பண்ண அப்படின்னா இட்ஸ் என்ன சொல்றது? வேர் இஸ் யுவர் பிரேக்கர்? ஓகேவா? ஒரு ஹைஸ், அந்த ஹைஸ்ல இருந்து ஃபிளிப் ஆகிற இடம். ஸோ யூ கேன் சி திஸ் அஸ் அ பிரேக்கர். இது வந்து பிரேக்கர் பிளாக் டாபிக்ல பார்க்கலாம். பிரேக்கர்ல மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேலே போயிருச்சு. ஓகேவா? அப்படிங்கிறப்ப எஃபிஜில வரல. ஓகேவா? இப்போ இதுதான் விஷயம். இந்த இடத்துல உனக்கு எம்எஸ்எஸ்ஏ கிடைக்குது, இங்க தான் கிடைக்குது. பட் ஆனா அந்த இடத்துல பிரேக்கருக்கு பவர் அதிகமா இருக்குங்கிற பட்சத்தில் என்ன பண்ணும் மார்க்கெட்டு? பிரேக்கரை எடுத்துக்கிட்டு அது பாட்டுக்கு மேலே போயிடும், எஃபிஜிக்கு வராது. ஓகே, நான் இந்த இடத்துல என் பிரைஸ் இந்த எஃபிஜிக்கு வராமல் போடுச்சு. ஸோ இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. ஓகேவா? ஜஸ்ட் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. இது எஃபிஜி ஆக்ட் ஆகணும். ஓகேவா? எஃபிஜி ஆக்ட் ஆகணும். கொஞ்சம் கம்மியா ஒரு 30 மினிட் போயிடலாம். லோயர் டைம் ஃப்ரேம்ல பார்க்க சொல்லல. ஸோ எம்எஸ்எஸ் பாயிண்ட் இட்ஸ் லிக்விடிட்டி. ஓகேவா? ஆல்வேஸ் நீ எம்எஸ்எஸ் அப்படின்னு நீ பார்க்குற எல்லாமே என்னது அப்படின்னா இது. இந்த நீ 1 ஹவர் எம்எஸ்எஸ் பார்க்கக்கூடாது. ஓகேவா? இது 1 ஹவர் ஹை, இட்ஸ் லிக்விடிட்டி. 5 மினிட்ல தான் நீ எம்எஸ்எஸ் பார்க்கணும். அது உனக்கு இங்கே லோலேயே கிடைச்சிடும். ஸோ ஆல்வேஸ் இதை பிரேக் அவே கேப். ஏன்னா இந்த லிக்விடிட்டியை மார்க்கெட் டேக் பண்ணிட்டு வேகமாக பாடி க்ளோஸ் வச்சு தான் போணுச்சு. ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கணும்னு நீ எதிர்பார்க்க கூடாது. ஓகேவா? ஸோ வாட் ஐ மீன், ஸோ உனக்கு எம்எஸ்எஸ் அப்படிங்கிறது இங்கேயே கிடைச்சிடும். இது வந்து 30 மினிட்ஸ் சாட்டா. ஸோ உனக்கு 5 மினிட்ல இங்கேயே உனக்கு என்ன கிடைச்சிடும்? எம்எஸ்எஸ் கிடைச்சிடும். ஏன்னா எங்க நீ எம்எஸ்எஸ் பார்க்கணும்? நீ எந்த டைம் ஃப்ரேம்ல இருக்கோ அதை விட ஒரு டைம் ஃப்ரேம் கீழே. பயாஸ் டைம் ஃப்ரேம்ல இருக்கு அப்படின்னா நரேட்டிவ் டைம் ஃப்ரேம்ல பார்க்கணும். நரேட்டிவ் டைம் ஃப்ரேம்ல இருக்குன்னா என்ட்ரி டைம் ஃப்ரேம்ல பார்க்கணும். ஓகேவா? நான் 1 ஹவர்ல இந்த எஃபிஜியை மார்க் பண்ணேன். அப்போ 5 மினிட்ல நான் என்ன பண்ணிருக்கணும்? எம்எஸ்எஸ் பார்த்துருக்கணும். ஸோ 5 மினிட்ல நான் எம்எஸ்எஸ் பார்த்திருந்தா எனக்கு இந்த இடத்துல கிடைச்சிருக்கும். ஓகேவா? மோஸ்ட் ப்ராபப்லி. ஸோ அப்படிங்கிறப்ப இது எம்எஸ்எஸ் கிடைச்சி அங்கே என்ட்ரியே கிடைச்சிருக்கும். ஓகேவா? இந்த வீக் வந்திருக்குல்ல, இங்கே என்ட்ரியே கிடைச்சிருக்கும். பட் ஆனால் இது லிக்விடிட்டி, இது இன்டர்னல் ஹை, இட்ஸ் அ லிக்விடிட்டி. ஓகேவா? அந்த ஹையை வந்து மார்க்கெட் ஸ்வீப் பண்ணிட்டு லேசா ரீட்ரேஸ் ஆனிச்சுன்னா பரவாயில்ல. இவன் பாடி க்ளோஸ் வச்சு நேராக தூக்கிட்டான். ஸோ அப்படிங்கிறப்ப ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு நீங்க எதிர்பார்க்க கூடாது. ஓகேவா? ஸோ தென் அவ்வளோதான். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு நீ பெருசாக எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா இவன் வந்து லிக்விடிட்டியை பிரேக் பண்ணி மேலே போகும்போதே இந்த எஃபிஜி வரத்துக்கு வாய்ப்பு கம்மியாயிருச்சு. இங்க வந்து விக் வச்சுட்டு லேசா ரீட்ரேஸ் ஆயிருந்தானா அப்ப என்ட்ரி கொடுப்பான் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்.
அப்படி லிக்விடிட்டியை ரன் ஆகிட்டு பாடி க்ளோஸ் வச்சுட்டு மேலே போயிட்டான் அப்படின்னா ஸோ சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் வந்தாலும் இந்த எஃபிஜி வரைக்கும் வருவான்னு நீ எதிர்பார்க்க கூடாது. ஓகேவா? அதனாலதான் இங்க பிரேக்கர்ல என்ட்ரி போட்டுக்கணும். ஸோ இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த சொல்றேன், கேட்ச் பண்ணிக்க. ஸோ யூஸ் ஹீட் மேப். ஓகேவா? இது என்னது? இது வந்து பெரிய ஸ்விங் தான். ஓகேவா? இது என்னது? இட்ஸ் அ பிக் ஸ்விங். ஓகே, இந்த என்ன இருக்கு இங்க இருந்து கீழே இருந்து இவ்வளவு தூரம் கீழே வந்து மேல போகுது. ஓகேவா? ஸோ ஆல்வேஸ் இன்ஸ்டிடியூஷனல் ஆர்டர் வந்து லோல இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன், எப்பயுமே சொல்லுவேன். இங்க எங்க இருக்கு? இதான் லோ ஆஃப் த பாயிண்ட், அந்த ஸ்விங்கோட லோ. ஓகேவா? எங்க வந்திருக்கேன்? அந்த ஸ்விங்கோட லோவுக்கு வந்திருக்கேன். அந்த ஸ்விங்கோட லோ, ஃபுல் லோவுக்கு இங்க வந்திருக்கேன். ஸோ யூ கேன் சி தட் அவங்களோட ஆர்டர் எங்க இருக்குது? எங்க இருக்கு? இங்கதான் ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இது ஐ திங்க் திங்கக்கிழமையா இருக்கும். ஆமா, மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. இங்க பாரு, இட்ஸ் வெள்ளிக்கிழமை முடிஞ்சு என்ன ஆயிருக்கு? ஞாயிற்றுக்கிழமை ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஓப்பனிங்ல மூவ்மெண்ட் இருக்கும், ஆனா வால்யூம் இருக்காது. அந்த இடத்துல தான் இன்ஸ்டியூஷன், அதாவது அல்கோஸ் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த இடத்துல மார்க்கெட்டை நவுத்தும், பட் வால்யூம் பெருசா போடாமையே நவுத்திடும். இந்த இடத்துல என்ன பண்ணா வால்யூம் அதிகமா போட்டு நவுத்தும். ஸோ இந்த இடத்துல ஆர்டர்ஸ் எல்லாம் இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ திங்கக்கிழமை வருதுங்கிறதுனால திங்கக்கிழமை ஒரு சிலரோட எஸ்எம்டி ஆட்டம் கொடுத்து மேலே தூக்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ ஆனா இன்ஸ்டியூஷன் இந்த லோன் எல்லாம் ஸ்டாப் லாஸ் நம்மள மாதிரி வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள மேலே தூக்க போறாங்கன்னா ஸ்டாப் லாஸ் எல்லாம் பெருசா இருக்கும். அவங்க ஸ்டாப் லாஸ் வைப்பாங்களா ப்ரோ அப்படின்னா எஸ் வைப்பாங்க, ஏன்னா லாஸ் அதிகமாயிடக்கூடாது. ஸோ இது எதுக்கு? இது நம்மள மாதிரி ரீட்டைலர் வால்யூமா இருக்கும். ஓகேவா? இந்த ரெட் வந்து நியூஸ். ஸோ தென் திரும்பி ஆல்சோ இது வந்து நெக்ஸ்ட் லோ. இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இன்டர்மீடியட் டேர்ம் லோ. இந்த இடத்துல பாரு, நம்மளை ட்ராப் பண்றதுக்காக என்ன பண்ணிட்டான்? ஃபுல் லிக்விட் கீழே ஃபுல்லா வால்யூம் இன்ஜெக்ட் பண்ணிட்டானா? வால்யூம் இன்ஜெக்ட் பண்ணானா? ஸோ நீயே பாரு, நம்மளை ட்ராப் பண்றதுக்காக ஃபுல் வால்யூம் இன்ஜெக்ட் பண்ணியிருக்கான். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன். ஓகேவா? நிறைய எஃபிஜிஸ் இருந்தாலும், ஓகேவா, நிறைய எஃபிஜிஸ் இருந்தாலும் வால்யூம் எங்க அதிகமா வரும்னா மார்க்கெட்டை கீழே கொண்டு போய் ட்ராப் பண்றதுக்கு செல் ஆர்டர் உள்ள இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டு, ஓகேவா, மார்க்கெட்டை மேல டைரக்ஷன் சேம் மேல டைரக்ஷன் கொண்டு போறதுக்கு பை ஆர்டர் இங்கேயே இன்ஜெக்ட் பண்ணிட்டு வருவான். ஆல்கோஸ் வந்து வரும். அப்படிங்கிறப்பதான் உனக்கு வால்யூம் இந்த அளவு ஹையா ஆகும். ஓகேவா? ஆரஞ்சு வால்யூம் இஸ் ஹை. ஓகேவா? ஒன்ஸ் அகைன் நான் காட்டுறேன். ஸோ ஆரஞ்சுனா ஹை. ஓகே, ஸோ பிரைஸ் திரும்பி வந்திருக்கு. இந்த இடத்துல லோஸை தட்டிட்டு திரும்பி பிரைஸ் என்ன பண்ணுது? மேலே போகுது. இங்க பாரு. ஸோ நான் முன்ன சொன்ன இடம் சேம் எஃபிஜி. இது 1 hour எஃபிஜி. ஓகேவா? பிரேக் ஆக்ட் ஆகிறதுக்கு. ஸோ அந்த இடத்துல பாரு. ஓகேவா? போட்டேன். ஸோ என்ன இருக்குங்க? வால்யூம் அதிகமா இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னேன், இன்ஸ்டிடியூஷன் ஆர்டர் போட்டிருக்கான் அப்படின்னா அந்த இடத்த பிரைஸ் வந்து அந்த இடத்துக்கு தொடவே விடமாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன பண்ணிட்டான்? இந்த ஹையை தட்டி மேலே தூக்கிட்டான். ஸோ இந்த அளவு மேலே தூக்குனதுக்கு அப்புறம் அவன் ஆர்டர் போட்ட இடத்துக்கு வர விடுவான்னு நினைக்கிறேன். நோ வே, அவன் ஆர்டர் போட்ட இடத்துக்கு வர விடவே மாட்டான். ஏன்னா அவன் ஆர்டர் போட்ட இடத்துக்கு அவன் எதுக்கு வந்துட்டு போகணும்? ரீவிஸ்ட் பண்ணணும் அவசியமே இல்லை. அவன் ஆர்டர் போட்ட இடத்துக்கு வந்தா அவனுக்கு தான் மார்க்கெட்டிங் கீழே வரும்போது அவனுக்கு தான் இன்னும் நெகட்டிவ்ல பேலன்ஸ் காமிக்கும். ஓகேவா? நெகட்டிவ்ல பேலன்ஸ் காமிக்கும். அதனால அந்த அளவுக்கு கொண்டு வர மாட்டான். ஓகேவா? ஸோ தென் இங்கெல்லாம் நடந்ததுலாம் தேவையில்லை. இது வந்து நியூஸ் ஈவெண்ட்டு. இதெல்லாம் ரீட்டைலரு, இன்ஸ்டிடியூஷன் இல்லை. இன்ஸ்டிடியூஷன் இருக்கிறது லோல மட்டும்தான். ஸோ தென் இது அகைன் இன்டர்மீடியட் டேர்ம் லோ. இங்க ஒரு லோ, இங்க ஒரு லோ. தென் மார்க்கெட் மேல போறதுக்கு இந்த இடத்துல ஒரு லோ. இந்த லோவை பாரு. ஓகேவா? ஸோ இது வந்து நியூஸ் ஈவெண்ட். ஓகேவா? நியூஸ் ஈவெண்ட்ல நடந்த ஹை வால்யூம், அதனால அதை நீ கண்டுக்க தேவையில்ல. பட் ஓகேவா, இந்த இடத்துல பாரு, இந்த இடத்துல ஒரு விஷயம். ஸோ எஃப்இஜியை வந்து நீ இழுத்து விட்டா ஐஎஃப்இஜி, எஃப்இஜி இன்வெர்ஸ் ஆனா ஐஎஃப்இஜி. வாட் இஸ் தட்? இது வந்து பேரிஷ் எஃப்இஜி. ஓகேவா? இழுத்து விட்டா இது என்னது? ஐஎஃப்இஜி, பிபிஆர் அப்படின்னு. ஸோ இதே இடத்துல இதே எஃப்இஜி வந்து இங்கிட்டு இன்வெர்ஸ் ஆயிடுச்சுன்னா திரும்பி ஐஎஃப்இஜி, அதே ஐஎஃப்இஜி திரும்பி இங்க இன்வெர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்னது? எஃப்இஜி. ஓகேவா? இதை ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு எஃப்இஜி இன்வெர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதையும் மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் கைஸ். ஓகேவா? இது என்னது? நீ எஃப்இஜியை இழுத்து விட்டாலும் சரி, இல்ல இங்க இருக்க ஐஎஃப்இஜி இழுத்து விட்டாலும் சரி, ஐஎஃப்இஜி மார்க்கெட் இங்க மேல பிரேக் பண்ணும்போது இது ஐஎஃப்இஜி, திரும்பி கீழே இறக்கும் போது திரும்பி எஃப்இஜி, திரும்பி இங்க மேல தூக்கி பிரேக் பண்ணும்போது திரும்பி இது ஐஎஃப்இஜியா மாறும். ஓகேவா? நீ அப்படி எடுத்தாலும் சரி, இல்ல இதை மட்டும் எடுத்து இது வரைக்கும் போட்டுட்டு இது வந்து ஃபுல்லா எஃப்இஜி அப்படின்னு நினைச்சாலும் சரி, ஓகேவா, நீ எப்படி பார்த்தாலும் சரி, இட்ஸ் நோ ஒரிஸ். ஓகேவா? பட் இந்த 50% இந்த எஃப்இஜியை
இன்வெஸ்ட் பண்ணிட்டு திரும்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணி திரும்பி அந்த எஃபிஜியில் சப்போர்ட் எடுத்துட்டு போயிருக்கு. ஸோ அல்டிமேட்லி இந்த இடத்துல வால்யூம் யூஸ் பண்ணிக்கோ, இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணு. அந்த லோ பிடிக்கிற இடத்துல நீ யூஸ் பண்ண அப்படின்னா ஹை வால்யூம், எக்ஸ்ட்ரா ஹை வால்யூம். இது உனக்கு தேவையில்லை. திரும்பி பிரைஸ் வந்து இங்க வால்யூம் அடைச்சிருக்கா, இது என்னது, இட்ஸ் த ஆர்டர் பிளாக். நீ என்ன நினைச்சாலும் சரி பாய்ஸ், ஓகேவா, நீ என்ன நினைச்சாலும் சரி, என்னைய பொறுத்தவரைக்கும் இதான் ஆர்டர் பிளாக், ஓகேவா. லாஸ்ட் டவுன் க்ளோஸ் கேண்டில் அப்படிங்கிறனால இல்லை, அங்க ஆர்டர் ரியலா இருக்கிறனால ஆர்டர் பிளாக், ஓகேவா. ஆர்டர் பிளாக் பிளஸ் எஃபிஜி. என்னைய பொறுத்த வரைக்கும் இதை வந்து பிரைஸ் தொடக்கூடாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இன்ஸ்டிடியூஷன் ஆர்டர் போட்ட ஆர்டர் பிளாக்க பிரைஸ் வந்து தொடக்கூடாது, ஓகேவா. ஓகே, இங்க என்ன பண்றேன், இங்க ஆர்டர் போட்டிருக்கான், இவன் இங்க ஆர்டர் போட்டு கண்டினியூஸா இங்கேயும் ஆர்டர் போட்டிருக்கான் பாரு. இந்த மிட் வால்யூம் இந்த இடத்துல மட்டுமா ஆர்டர் போட்டிருக்கான், இந்த ஆர்டர் பிளாக்ல இல்ல, மேல தூக்கும் இந்த இடத்துல ஆர்டர் போட்டுக்கிட்டே தான் போயிருக்கான். அப்படிங்கிறப்ப ஸோ இந்த இடத்துல வந்து அவனோட ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்கு. அவன் எதுக்கு திரும்பி அவனோட ஆர்டர்ஸை வந்து எடுக்கணும், எதுக்கு வந்து தொடணும், ஏன்னா அவன் போடுறதுலாம் அங்கேயே எக்ஸிக்யூட் ஆகிட்டே தான் வந்திருக்கும், ஓகேவா. ஸோ இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கோ. இந்த எஃபிஜே திரும்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணி விட்ட அப்படின்னா இந்த எஃபிஜே 50% தொட்டுட்டு தான் மார்க்கெட் போகும். ஆல்வேஸ் நான் 50% வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அந்த 50%ல பாடி க்ளோஸ் கீழே வைக்கல பாரு, ஓகேவா. பாடி க்ளோஸ் வைக்கல, ஆர்எல்ஸ் நீ இதை ஐஎஃப்ஜியை நான் இன்வெஸ்ட் பண்ணி நான் ஐஎஃப்ஜியை யூஸ் பண்ணுறனாலும் அப்பயும் ஐஎஃப்ஜியை தொட்டுட்டு தான் போயிருக்க தவிர பாடி க்ளோஸ் வைக்கல. ஸோ யூஸ் திஸ் வைஸ்லி, ஓகேவா. எஃபிஜியை திருப்பி நீ திரும்பி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், இன்வெஸ்ட் ஆனதுக்கு அப்புறமும், ஓகேவா. ஸோ அப்படியும் யூஸ் பண்ணு. அண்ட் ஆல்சோ என்னோட லாஜிக்கான இந்த வால்யூம் ப்ரொஃபைல், இந்த ஹீட் மேப்போட இதை ஹீட் மேப் பண்ணி யூஸ் பண்ணனா ஆர்டர் பிளாக் அண்ட் அவன் அதாவது அல்கோஸ், இன்ஸ்டிடியூஷன் அல்கோஸ் லோவோ பிடிக்கலாம் அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்கு, ஓகேவா. நான் சொல்லிட்டேன் பாரு, எவ்வளோ பெரிய மூமெண்ட். இந்த லோவை தான் நான் உனக்கு காட்டிக்கிட்டே இருக்கிறேன். இங்க ட்ரான் லிக்விட்டி இருக்கு, இந்த லோல இருந்து ஹை மார்க்கெட் போயிட்டு இருக்கு, சேம் அதே லோவை தான் நான் உனக்கு திருப்பி காட்டுறேன், ஓகேவா. லோ சேம் இந்த ஹீட் மேப் அதே இடத்துல தான் ஆர்டர், ஓகேவா. அவன் லோவை தான் பிடிப்பான், இன்ஸ்டிடியூஷன் லோவை தான் பிடிப்பான், ஓகேவா. அந்த லோல ஆர்டர்ஸ் போட்டு வச்சிருக்கான், ஆர்டர் பிளாக். அவன் போட்ட ஆர்டர் இருக்க இடத்துக்கு அவன் எதுக்கு திரும்பி வரணும், வரக்கூடாது, வரமாட்டான், புரிஞ்சுக்கோ, ஓகேவா. அப்படிங்கிற டைம்ல நீ எஃபிஜிலாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஓகேவா. ஜஸ்ட் உனக்கு நீ இந்த பிரேக்கர் அது மாதிரி யூஸ் பண்ணி என்ட்ரி எடுத்துட்டு போயிடணும், ஓகேவா. அண்ட் மோஸ்ட் ப்ராபப்லி நீ இந்த லோ பிடிக்கிற அப்படின்னா நீ நெகட்டிவ் டைம் ஃப்ரேம்ல இருந்து இன்னும் லோவர் டைம் ஃப்ரேம் வந்தனால இங்க ஈஸியா கன்ஃபார்ம் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா எம்எஸ் டைம் ஃப்ரேம் அப்படின்னா என்ட்ரி டைம் ஃப்ரேம் தட் இஸ் உனக்கு 5 மினிட்டா இருக்கும், 1 ஹவர்ல பார்த்து கீழே வந்துடும். So then I go to 1 hour, okay, that's easy to me, okay. So இத பிரேக் ஆக்ட் பண்ணிட்டானா. ஸோ இந்த இடத்துல எதுவும் எஃபிஜி இருக்கா, யா இது என்னது எஃபிஜி. இந்த எஃபிஜி ப்ரோ இது பிரேக்கரா இல்லை ப்ரோ, ஏன்னா எடுத்துருக்கு ப்ரோ அப்படின்னா ஸோ நான் சொன்ன டெக்னிக்கல் ரூலை ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணிடு. எங்க ஹை வச்சானா அடுத்த கேண்டில் எஃபிஜி கேண்டில் ஹை வைக்கணும், வச்சானா உனக்கு என்ன பண்ணிட்டான், ஸ்வீப் பண்ணிட்டீங்களா அது எஃபிஜி. ஸோ நோ வை. ஸோ இங்க பாரு, ஸோ இந்த இடத்துலையும் சரி நெக்ஸ்ட் ஒரு எஃபிஜி கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து எஃபிஜி நெக்ஸ்ட் கேண்டில் என்ன பண்ணான், ஒரு நல்ல கேண்டிலாட்டா வச்சான், ஓகேவா. பட் ஆனால் என்ன பண்ணான், உடனே ரீட்ரேஸ்மெண்ட் ஏன் ப்ரோ அப்படின்னா இஸ் டேக் இன்டர்னல் ஹைஸ், ஒரு இன்டர்னல் ஹையை எடுத்து லிக்விடிட்டியா கன்சிடர் பண்ணி கீழே இறக்குறான், ஸ்வீப் பண்ணியிருக்கான், ஒரு ஓல்டு ஹையை வந்து ஸ்வீப் பண்ணி கீழே இறக்குறான். அப்போ இந்த எஃபிஜி வந்து தொட வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது பாசிபிலிட்டி, இந்த கேண்டில் வந்து உனக்கு க்ளோஸ் ஆகும்போது இந்த கேண்டில் எஃபிஜியா இருக்கணும். இங்க ஒரு எஃபிஜி இருக்கா, நான் வரைஞ்சு காமிக்கிறேன். இங்க உனக்கு ஒரு எஃபிஜி இருக்கு, இந்த எஃபிஜி அடுத்து இந்த மூணாவது கேண்டில் உனக்கு எஃபிஜி கொடுத்தாதான் கீழே இருக்கிறது பிரேக் அவே அப்படின்னு பேர் வரும். இந்த மூணாவது கேண்டில் எஃபிஜி கொடுக்கணும், இந்த நாலாவது கேண்டில் வந்து மேலே போயிருக்கணும், அது கீழே வந்துருச்சு, லிக்விடிட்டியை எடுத்துட்டு கீழே வந்துருச்சு. அப்போ உனக்கு இந்த இடத்துல எஃபிஜி இல்லை. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் இவ்வளோ தூரம் கீழே வந்துட்டோமே, அந்த எஃபிஜியை தொட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு ஈஸியாக தொட்டுட்டு போயிடும். ஸோ தட்ஸ் இட். உனக்கு இங்கே கேப் இருக்கா அப்படின்னா வெரி மைனூட் கேப், இத்திலூண்டு கேப்புக்காக ப்ரைஸ் வருமா நீயே யோசிச்சு பாரு. அண்ட் ஆல்சோ இட்ஸ் எ லிக்விடிட்டி, அண்ட் ஆல்சோ இது வந்து இத்திலூண்டு கேப். தென் ஆல்சோ இது என்னது, ப்ரைஸ் வந்து லிக்விடிட்டி வேகமாக ஸ்வீப் பண்ணிட்டு போயிருக்கு. அப்படி ஸ்வீப் பண்ணிட்டு போகும்போது கீழே இருக்க எஃபிஜி வருமா, வராது, ஓகேவா. ஆல்வேஸ் யூஸ் திஸ். ஃபர்ஸ்ட் நீ டெக்னிக்கலை பார்க்கணும், அடுத்து சைட்ல லிக்விடிட்டி இருக்கான்னு பார்க்கணும், மூணாவதா அது இன்ஸ்டிடியூஷன் வால்யூம் இருக்கா, இன்ஸ்டிடியூஷன் ஆர்டர் போட்ட இடமான்னு பார்க்கணும்,
ஓகேவா? இந்த 3 ஸ்டெப் நீ கரெக்டா பண்ண அப்படின்னாலே எது எஃப்இஜி எது பிரேக்கர்னு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இது பிரேக்கவே கேப். ஒய் பிகாஸ் இந்த லிக்விடிட்டியை வேகமா ரன் பண்ணிட்டு மேல போயிட்டான். ஸ்வீப் பண்ணி கீழே வராம ரன் பண்ணி மேல போயிட்டான். ஓகேவா? இதுவும் எஃப்இஜி கொடுத்தான். ஸோ தென் மேல இங்க வந்து என்ன பண்ணிட்டான், ஸ்வீப் பண்ணி கீழே இறக்குறான். அப்படிங்கிறப்ப இதை ஸ்வீப் பண்ணி கீழே இறக்கும்போது இங்க பாரு ஆல்ரெடி ஒரு பிரேக்கவே இருந்துதான், பெரிஷ் பிரேக்கவே. ஓகேவா? இந்த ஒரு பிரேக்கவே கேப்ப இங்க பாடி க்ளோஸ் வச்சிருக்கான், 50% வச்சிருப்பான். ஓகேவா? நீ நம்மளாலும் சரி நான் பாட்டி சரி நான் 50% போட்டு காமிக்கிறேன் எஃப்இஜின்னு. ஓகேவா? இழுத்து விடுறேன். ஸோ உனக்கு என்ன பண்ணிட்டான், பர்ஃபெக்டா 50% லேசா பாடி க்ளோஸ் வச்சிருக்கான், திரும்பி உடனே கீழே இறங்கிட்டான். ஓகேவா? தட்ஸ் இட், தட்ஸ் த பவர் சிஇ. ஓகேவா? 50% இஸ் எ கீ லெவல். அங்க பாடி க்ளோஸ் வைக்க மாட்டான். ஓகேவா? இங்க லேசா வச்சா அதிகம் உடனே கீழே இறக்கிட்டான். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ தென் பிரைஸ் என்ன பண்ணுது, கீழே வருது. அந்த பிரேக்கவேக்கு ரியாக்ட் பண்ணுங்கிறனால தான் இங்க பிரைஸ் கீழே வந்தது. இல்ல அப்படின்னா பிரைஸ் கீழே வராது. ஓகேவா? அந்த பிரேக்கவேவுக்கு பிரேக்கவேல பவர் இருக்குமா ப்ரோ அப்படின்னா எஸ், பிரேக்கவேக்கு பவர் இருக்கும். ஏன்னா அது எஃப்இஜி. ஓகேவா? ஏன் அது பிரேக்கவே ஆகுது அப்படின்னா அங்க இடத்துல பிரைஸ் திரும்பி ரீட்ரேஸ் எடுத்து ட்ரேட் ஆகாம போறதுனால அது பிரேக்கவே ஆகுது. ஆல்ரெடி இந்த பிரேக்கவேல பிரைஸ் என்ன பண்ணுது, ரீடெஸ்ட் ஒரு சின்ன ரீடெஸ்ட்மெண்ட் எடுக்கணுமே கீழே வரனாலதான் இந்த இடத்துல உனக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த எஃப்இஜிக்கு பிரைஸ் ரீட்ரேஸ் ஆயிடுச்சு. ரீட்ரேஸ் ஆகி உனக்கு என்ட்ரி கிடைக்கும். ஓகேவா? இந்த இடத்துல இந்த பிரேக்கவே இல்லை அப்படின்னா இந்த மூணாவது கேண்டில் மேல பறந்துருக்கும். ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ தென் இந்த எஃப்இஜில பிரைஸ் ரீடெஸ்ட் எடுத்து ட்ரேட் ஆகி மேலே போகுது. ஒன்ஸ் இந்த பிரேக்கவே ரீடெஸ்ட் ஆகி இந்த எஃப்இஜில இருந்து மேலே போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் ஆல்ரெடி சொன்னதுதான் சேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து எஃப்இஜி, இது வந்து எஃப்இஜி. இந்த இது வந்து எஃப்இஜியா, இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் எப்படி வேணா இருக்கலாம். ரெண்டாவது கேண்டில் எக்ஸ்பென்ஷன் கேண்டில் எஃப்இஜி. மூணாவது கேண்டில் பாடி க்ளோஸ் மேலே வைக்கணும், டெக்னிக்கல் ஃபர்ஸ்ட். மூணாவது பாடி க்ளோஸ் மேலே வைக்கணும், டெக்னிக்கல் ஃபர்ஸ்ட். ஓகேவா? அப்படி வச்சு இது எக்ஸ்பென்ஷன் ஆயிடுச்சு, எஃப்இஜி கிடைச்சிருச்சுன்னா ஸோ இது வந்து மேபி இங்க கீழே இருக்கிறது பிரேக் ஆகவா இருக்க வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது லிக்விட் எது எடுத்திருக்கா அப்படின்னு நீ பார்க்கணும். ஓகேவா? பிரைஸ் இங்க வச்ச இது வந்து நியூஸ் ஹை. நியூஸ் ஹையை வந்து இஸ் லிக்விட்டி நானே சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த ஹை என்ன பண்ணியிருக்குது, நியூஸ்ல தான் இவ்வளோ பெரிய விக்லாம் வரும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, நியூஸ்ல தான் இவ்வளோ பெரிய விக்லாம் வரும். நியூஸ் ஹை அதை வந்து ஸ்வீப் பண்ணாம ரன் பண்ணிட்டு மேலே போயிட்டான். ஓகேவா? அண்ட் ஆல்சோ இங்க இருக்க ஹை ஒரு ஓல்டு ஹை. இந்த ட்ரான் லிக்விட்டி கீழே இருக்க எல்லா ஹையுமே பாரு, 2 ஹை இருக்கு. அது எல்லாமே என்ன பண்ணிட்டான், பிரைஸ் வந்து இங்க இருக்க ஹையும் ஸ்வீப் பண்ணி கீழே வராம பாடி க்ளோஸ் மேலே வச்சுட்டான். இந்த இடத்துல ஈக்குவல் ஹைஸ் வச்சிருக்கான், நான் சீக்கிரமே வருவேன் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இப்போதான் நீ பார்க்கணும் இது என்னது, 1 2 எஃப்இஜி கிடக்குது. அப்படிங்கிறப்ப ஸோ லிக்விட் எடுத்து மேலே வச்சிருக்கான். ஒன்று டெக்னிக்கலும் ஒன்று அக்செப்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்க கீழே இருக்கிறது பிரேக் அவேவா இருக்க வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு, பிரேக் அவே நான் சொல்ல வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். அதை கிரே கலர்ல போடுறேன், வாய்ப்பு இருக்கு. ஸோ தென் இங்க லிக்விடிட்டிஸ் எல்லாம் எடுத்திருக்கு. அப்ப ரெண்டாவது பாசிபிலிட்டி, ரெண்டாவது டிக்கு போட்டுக்க, வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ 2 டிக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னாலே மோஸ்ட் ப்ராப்ளம் என்ன நடக்கும், இங்க மேல இருக்க எஃப்இஜிலேயே பிரைஸ் என்ன பண்ணும், தொட்டுட்டு மேல போயிடும். தட்ஸ் இட். ஓகேவா? இந்த சினாரியோ என்ன பண்ணிருக்கு, ஜஸ்ட் டூ த டிக் அந்த எஃப்இஜி வந்துட்டு போயிருக்கு. ஓகேவா? எஃப்இஜி வரலையா ப்ரோ அப்படின்னா வரு, எஃப்இஜி வந்துட்டு தான் போயிருக்கு, டூ த டிக் வந்துட்டு போயிருக்கு. ஆனா நான் இதை வந்து எஃப்இஜி தான் வந்துட்டு போணுச்சு அப்படின்னு உடனே ஏமாத்த மாட்டேன். ஓகேவா? ஏன்னா இது நீ நினைக்கலாம் இந்த 1 ஹவர் எஃப்இஜிக்கு வந்ததுன்ட்டு, ஆப்வியஸ்லி இல்லை. இது கீழே ஒரு லோயர் டைம் ஃப்ரேம்ல ஒரு எஃப்இஜி கிடைக்கும், ஆர்எல்ஸ் ஆர்டர் பிளாக் கிடைக்கும். அந்த இடத்துக்கு தான் பிரைஸ் வந்துட்டு போயிருக்கு. ஓகேவா? எதை நான் எப்படி சொல்றேன் அப்படிங்கிறத நீ பாரு. ஸோ இதை நான் கலர் மாத்திக்கிறேன், இல்லை என்ன கலர்ல போட்டோம்னா எஃப்இஜி அப்படின்னு நான் நோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ 30 மினிட்டுக்கு போறேன், ஒரு லோயர் டைம் ஃப்ரேம் போறேன். ஸோ உனக்கு இங்க என்ன கிடைக்குதுன்னு பாரு, பிரைஸ் எங்க வந்து இந்த அது வந்து 1 ஹவர் எஃப்இஜி வரல. நான் சொல்றேன் 1 ஹவர் எஃப்இஜி வந்தா அட்லீஸ்ட் பாடி க்ளோஸ், ஓப்பன்ல பாடி க்ளோஸ் இருக்கணும், பாடி வந்து உள்ள வந்து க்ளோஸ் வச்சிருக்கணும் மேலேயாவது. அதான் வந்ததுக்கு அடையாளம். இந்த விக்லாம் வந்து டேமேஜ் பண்ணுது, அது வரல. ஸோ 1 டைம் ஃப்ரேம் கீழே வந்தா உனக்கு இங்க என்ன கிடைக்குது, 30 மினிட்டோட எஃப்இஜி பாடி க்ளோஸ் வச்சிருக்கானா, அது வந்தது 30 மினிட் எஃப்இஜிக்கு, 1 ஹவரோட எஃப்இஜிக்கு இல்லை. ஸோ இந்த 1 ஹவர் எஃப்இஜி உனக்கு என்ன ஆயிருச்சு, பிரேக் அவேவா ஆயிருச்சு. ஏன் பிரேக் அவே ஆனிச்சு, அந்த இடத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே லோயர் டைம் ஃப்ரேம்ல ஒரு எஃப்இஜி சப்போர்ட் எடுத்து மேல தூக்கி விட்டுருச்சு. ஓகேவா? ஸோ அதனால கீழே இருக்க ரெண்டும் பிரேக் அவேவா ஆக்ட் ஆயிருச்சு. ஸோ உனக்கு கண்டிஷனை சொல்றேன், உனக்கு நல்லா குழப்பிருக்கும். நான் சொன்னது உனக்கு எவ்வளவு குழப்பிருக்குன்னு எனக்கு தெரியும். ஓகேவா? ஐ நோ நிறைய குழப்பிருக்கும்.
ஃபர்ஸ்ட் நீ டெக்னிக்கலை பாரு, டெக்னிக்கல் ஆர் மெக்கானிக்கல் எப்படி வேணா சொல்லு. டெக்னிக்கல்னா உனக்கு வார்த்தை உடப்பலாம், மேபி MECHNAICAL, மேபி என் ஸ்பெல்லிங் தப்பா இருக்கும் கைஸ், ஓகேவா. ரெண்டாவது திங் வந்து மெக்கானிக்கல் திங். நான் சொன்னேன்ல, இந்த ஒரு எஃபிஜ் வந்து ரெண்டாவது கேன்ல எக்ஸ்பேன்ஷன் ஆகணும், எக்ஸ்பேண்ட் ஆகி எஃபிஜ் கொடுக்கணும் அப்படின்னுல, அந்த இதை ஃபர்ஸ்ட் பாரு. ரெண்டாவது திங் வந்து லிக்விட் எதுவும் எடுத்திருக்கான்னு பாரு. LIQ ரன் ஆயிருக்கணும், லிக்விடிட்டி ரன். இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, தப்பு அப்படிங்கிறான், ஓகேவா. ரெண்டாவது வந்து லிக்விடிட்டி ரன், LIQ ஸ்வீப் நடக்காம ரன் ஆயிருந்தது அப்படின்னா, லிக்விடிட்டி ரன் ஆயிருந்தது அப்படின்னா ரெண்டு. இந்த 2 ரூலுக்கு அப்புறம் மூணாவது நீ என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த 2 ரூல் உனக்கு நடந்திருக்கு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டைம் ஃப்ரேம், நீ என்ன டைம் ஃப்ரேம்ல இருக்கோ அந்த டைம் ஃப்ரேமுக்கு கொஞ்சம் கீழே போகணும். கோ டு a lower time frame, TIME time for a, ஓகேவா. கோ டு a lower time frame. ஸோ ஒரு லோவர் டைம் ஃப்ரேம் போறேன், அங்க அந்த இடத்துல அந்த பிரேக் வேவ் பிரைஸ் தொடாம அந்த பிரேக் வேவுக்கு மேல இந்த அந்த லோவர் டைம் ஃப்ரேம்ல எஃபிஜி இருக்கான்னு பாக்குறேன். அந்த எஃபிஜில பிரைஸ் சப்போர்ட் எடுத்து போறதுக்கு இங்க லிக்விடிட்டி வச்சுட்டு வந்திருக்கு பாத்தியா. அதே மாதிரி லிக்விடிட்டி வச்சுட்டு வரும், சேம் அந்த இதுல இருந்து பிரைஸ் போகும். ஸோ இந்த இடத்துல நீ அழகா ட்ரேட் எடுத்துக்கலாம். இது பிரேக் அவேன்னு கண்டுபிடிக்க, ஓகேவா. ஃபர்ஸ்ட் உனக்கு மெக்கானிக்கல் ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆயிருச்சு அப்படின்னா, ரெண்டாவது விஷயம் லிக்விடிட்டி ரன். இதை பாரு, இது நடந்ததுக்கு அப்புறம் ஒரு லோயர் டைம் ஃப்ரேம் போயிட்டு நீ அதுக்கு மேல அந்த பிரேக் அவேக்கு மேல இருக்க லோயர் டைம் ஃப்ரேம் எஃபிஜில தாராளமா பிளேஸ் ஆகலாம். இது வந்து என்னது, ஃபுல்லா ப்ராபபிலிட்டி மட்டும்தான், ஓகேவா. ஃபுல்லா ப்ராபபிலிட்டி மட்டும்தான், ஓகேவா. இப்போ இது பிரேக் அவே, இதுவும் பிரேக் அவே, இதுவும் பிரேக் அவே. ஒய் ஃபர்ஸ்ட் என்னோட ரூல் சொன்னல, ஃபர்ஸ்ட் என்னோட ரூல். இப்போ இந்த எஃபிஜி இது ஏன் ப்ரோ பிரேக் அவே ஆனிச்சா பாரு, ரெண்டாவது ஸ்வீப் தான் பண்ணிருக்கு இந்த இடத்துல பாரு, ஸ்வீப் தான் பண்ணிருக்கு ரெண்டாவது கேண்டில். ஆனா மூணாவது கேண்டில் மேலதான் வந்திருக்கு, ஓகேவா. ஸோ நான் அதை பத்தி பேசுறேன், அப்படி இப்படி குழப்பலானே. ரெண்டாவது கேண்டில் எதுக்கு கீழே வந்தது, யூ வாண்ட் டு நோ தட். ரெண்டாவது கேண்டில் ஆல்ரெடி இருந்த நியூஸ் ஹை இல்ல, இந்த பக்கம் இருக்க ஒரு ஹை இன்டர்னல் லிக்விடிட்டி, அந்த பக்கம் இருக்க ஒரு இன்டர்னல் லிக்விடிட்டியை தொட்ட உடனே அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்கறதுக்காக பிரைஸ் என்ன பண்ணிருச்சு, ஜஸ்ட் ரீட்ரேஸ் ஆயிருச்சு. பட் ஆனா நெக்ஸ்ட் கேண்ட்ல அதை உடைச்சிட்டு மேல போயிருச்சு, ஸோ இப்படிங்கிற டைமிங்ல ஸோ இட்ஸ் லைக் அ பிரேக் அவே. இது பிரேக் அவேவா இருக்கலாம், சான்ஸ் இருக்கலாம் அப்படின்னு நீ யோசிச்சுக்கணும் உடனே, ஐயோ உடனே லோவர் டைம் ஃப்ரேம் போயிட்டு உனக்கு லோவர் டைம் ஃப்ரேம் எஃபிஜி எதுவும் சப்போர்ட் பண்ணுதான்னு பார்த்துடணும், ஓகேவா. சப்போர்ட் பண்ணும்போது உனக்கு இந்த இடத்துல டைம் அலைன் ஆகும், ஓகேவா. ஸோ ப்ரோ மேபி இந்த எஃபிஜி இந்த பிரேக் அவேக்கு எதுவும் வந்துருச்சுன்னா என்ன ப்ரோ பண்றது, அதுக்கு உனக்கு டைம்னு ஒன்று இருக்கு. ஐசிடி டைமுக்கு அப்புறம் தான் எல்லாமே. நான் உனக்கு இங்க எல்லாம் சொல்றது பிரைஸ், பட் டைமை பத்தி நான் பேசுவேன். டைம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட், ஓகேவா. ஸோ டைம் வந்து உனக்கு இந்த இடத்துல காப்பாற்றி விட்டுரும், ஓகேவா. உனக்கு இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கும் போது காப்பாற்ற போறது ஒன்று உன்னோட என்ட்ரி கன்ஃபர்மேஷன்ஸ் காப்பாற்றும், ரெண்டாவது டைம் காப்பாற்றும், ஓகேவா. ஸோ அதனால நீ பயப்படவே தேவையில்லை. ஸோ இந்த 3 ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கோ. ஸோ தென் இந்த இடத்துல பாரு, இந்த இடத்துல எஃபிஜி வைக்கணும். ஸோ அகைன் எக்ஸாம்பிள், ஓகே. ஸோ நான் இங்க என்னது, இது வந்து ஒரு குட்டி எஃபிஜி, ஓகேவா. திரும்பி இதுக்கு மேலே நான் சொன்ன ஃபர்ஸ்ட் டேக் அந்த மெக்கானிக்கல் ரூல் அப்படிங்கிறது மேலே பாடி க்ளோஸ் வைக்கணும், அதுவும் பெரிய எக்ஸ்பென்ஷன் கேண்டலா இருக்கணும். ஸோ இது நடந்துருச்சு, ஸோ இதுவும் எஃபிஜியா மாறிடுச்சு, ஓகேவா. ஸோ நவ் தீஸ் இஸ் எஃபிஜி, ஓகேவா. ஸோ நான் சொன்ன மாதிரி திரும்பி உனக்கு அந்த லிக்விடிட்டி ரன் எடுக்கணும். இது என்னது, ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ், ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸ் வச்சிருக்கானா. ஸோ அதை நீ எடுக்காட்டி பரவாயில்ல, ஆல்ரெடி இங்க பாரு இந்த இடத்துல இன்டர்னல்ல ஒரு ஹை வச்சிருக்கான், அந்த ஹை என்ன பண்ணிட்டான், ஈக்குவல் ஹையாட்டம் வச்சுட்டு வந்தான், ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸ். ஸோ அதை வந்து என்ன பண்ணிட்டான், அந்த கேண்டில் வந்து ஸ்வீப் பண்ணி கீழே வராம நேரா தூக்கி நிப்பாட்டிட்டான், ஓகேவா. அப்படின்னா உனக்கு என்ன அர்த்தம், இந்த கீழே இருக்கிறது பிரேக் அவே ஆக்ட் ஆக சான்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம், ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, பிரைஸ் ஸ்வீப் பண்ணிட்டு இந்த கேண்டில் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு, மேலே போயிட்டு ஏதோ ஒரு காரணத்தால, மேபி இங்கிட்ட ஏதாவது பிடிஆர் இருக்கலாம், ஓகேவா. அதனால ரிஜெக்ட் ஆகி கீழே வருது. ஸோ இது வாட்டி க்ளோஸ் வச்சாலும் இது எக்ஸ்பேன்ஷன் கேண்டில், இந்த கேண்டில் எக்ஸ்பேன்ஷன் கேண்டில் இல்லை, ஜஸ்ட் லைக் டு ரிஜெக்ட் அப்படிங்கிறனால ஓப்பன் ஆகி பிரைஸ் ரிஜெக்ட் ஆகி இந்த எஃபிஜில ட்ரேட் ஆயிடுச்சு. ஆனா இது பிரேக் அவே கேப் தான். ஆனா பிரைஸ் பிக் மட்டும் உனக்கு என்ட்ரிக்காக இங்க வந்திருக்கு, இது பிரேக் அவே கேப். ஆனா இது உண்மையாலுமே இந்த 1 hour பிரேக் எஃபிஜிக்கு வரல, 1 hour எஃபிஜிக்கு வரல. 30 மினிட்டுக்கு போனா அங்க உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றதுக்கு இருக்கும், ஓகே. இந்த 30 மினிட்டுக்கு வந்தேன், இது என்னது எஃபிஜி, இந்த எஃபிஜிக்கு தான் பிரைஸ் வந்திருக்கு, ஓகேவா. இந்த எஃபிஜிக்கு தான் பிரைஸ் வந்திருக்கே தவிர உன்னோட
இந்த பிரேக் அவேக்கு வரல. இந்த எஃபிஜி 1 ஹவர் எஃபிஜி பிரைஸ் வரல. ஓகேவா? இந்த இருக்க 30 மினிட் எஃபிஜிக்கு தான் வந்திருக்கு. 1 ஹவர் அப்படிங்கிறது பிரேக் அவே. ஏன்னா அது லிக்விடிட்டி எடுத்திருக்கு. ஓகேவா? சைட்ல லிக்விடிட்டிக்கு ரன் ஆயிருக்கு ரெஸ்பெக்ட் பண்ணாம. ஓகேவா? ஸோ புரிஞ்சுக்கோ. ஓகேவா? இது 30 மினிட் எஃபிஜிக்கு வந்திருக்கு. ஆர்எல்ஸ் நீ 30 மினிட் எஃபிஜி என்ன நம்ப முடியல ப்ரோ, பாடி க்ளோஸ் இல்ல க்ளோஸ்க்கு அப்படின்னா 50 மினிட் ஆவாரு. ஓகேவா? இது என்ன இருக்கு இந்த இடத்துல 30 மினிட் எஃபிஜி இங்கேயும் விக் தான் விட்டுருக்காங்க. மேபி இது நியூஸ் டைமா இருக்கும். எஸ் 10 AM கேண்டில். அதனாலதான் நியூஸ்ல வந்து அந்த விக் அப்படியே தான் இருக்கும். ஓகே, ஸோ மோஸ்ட் லைக்லி தட்ஸ் இட். ஓகேவா? இது இந்த எஃபிஜிக்கு தான் வந்திருக்கு. உன்னோட பிரேக் அவே கேப்புக்கு வரல. 1 ஹவர் வந்து பிரேக் அவே. புரிஞ்சுக்கோ. ஓகேவா? இது வந்து பிரேக் அவே. ஏன் ப்ரோ பிரேக் அவே அப்படின்னா நான் சொன்ன டெக்னிக்கல் ரூல்ஸ். இந்த 3 ரூல்ஸ் தான். இந்த 3 ரூல்ஸ் பிரேக் அவே கன்ஃபார்ம் பண்ண. பிரேக் அவே உனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே என்ன சொல்லிடலாம், ஈஸியா நீ வந்து எந்த எஃபிஜில என்ட்ரி எடுக்கணும், எந்த எஃபிஜில என்ட்ரி எடுக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சிடும் உனக்கு. ஸோ தட்ஸ் இட். யூஸ் திஸ். லைஸா குழப்பற மாதிரி இருக்கும். கொஞ்சம் குழப்பிக்காம சார்ட்ல போய் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய பார்த்துக்கிட்டே இரு. அப்பதான் உனக்கு புரியும். ஆனா இந்த இடத்துல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் காட்டினேன். ஏன்னா பிரேக் அவே ஒரு குழப்பற டாபிக். ஓகேவா? போனா நீ பிரேக் அவே கரெக்டா உன்னால பிடிக்க முடிஞ்சிருச்சு அப்படின்னா உன்னால கரெக்டான என்ட்ரிஸை எடுத்துட முடியும். ஏன்னா எது எஃபிஜின்னு உனக்கு தெரியும், எது பிரேக் அவேன்னு தெரியும். அதனால ஒரு ஈஸியா என்ட்ரிஸை பிளேஸ் பண்ணிட முடியும். எது வரைக்கும் மார்க்கெட் வரும், எது வரைக்கும் வராதுன்ட்டு. ஓகேவா? ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.